ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 11ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பள்ளியில் 11ஆம் வகுப்பில் 4 பிரிவுகளில் மொத்தம் 120 மாணவர்கள் படிக்கின்றனர். மாணவர்களின் கணம் A மற்றும் பிரிவுகளின் கணம் B என்க. இப்போ மாணவர்களோட கணம் A. அப்போ ஏன்னு எடுத்துக்கலாமா? மொத்தமாக எத்தனை மாணவர்? 120 மாணவர்கள். அப்போ 1 2 3 4 இந்த மாதிரி 120 மாணவர்கள். சரிங்களா? அடுத்த பிரிவுகளின் கணத்தை நம்ம Bன்னு எடுத்துக்கணும். B is equal to மொத்தமாக எத்தனை பிரிவு? 4 பிரிவு. நம்ம பிரிவுனா தெரியும் இல்லையா? A கிளாஸ் B கிளாஸ், அதுதான். AB ஆல்ரெடி எழுதிட்டனால PQRS இப்படி 4ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்த X என்ற மாணவர் Y பிரிவில் இருந்தால் X ஆனது Y உடன் தொடர்புடையது என வரையறுக்கப்படுகிறது. இத்தொடர்பு சார்பாகுமா? இதன் நேர்மாறு தொடர்பு பற்றி விளக்குக. அதாவது X வந்து Yக்கு கூட தொடர்பில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த தொடர்பு சார்பா இல்லையான்னு கேட்குறாங்க. அடுத்த நேர்மாறு தொடர்பு பற்றி விளக்கவும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்க அம்பு குறிப்படம் வரையணும். ஓகே, எழுதிக்கலாம். ஏன்னு எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே என்னது இருக்குது? 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி 120 வரைக்கும். சரிங்களா? அடுத்த இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. இனி பியில் வெறும் 4 தான். எனது PQRS. சரிங்களா? இனிமேல் நடுவில் F வரும். அடுத்த A வந்து X, Y வந்து B. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரிவில் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரிவில் மட்டும்தான் இருக்க முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், முதல் மாணவன் P பிரிவில் இருக்கலாம். அடுத்த 3வது மாணவனும் P பிரிவில் இருக்கலாம். அடுத்த 5வது மாணவனும் P பிரிவில் இருக்கலாம். சரிங்களா? இனி 2வது மாணவன் Q பிரிவில் இருக்கலாம். அடுத்த 4வது மாணவன் Rல இருக்கலாம். அடுத்த 7வது மாணவன் Sல இருக்கலாம். 6வது மாணவன் Qல இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ சார்புனா என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரிவில் தான் இருக்க முடியும். 2 பிரிவில் இருந்தாங்கன்னா அது சார்பு அல்ல. ஒரு பிரிவுனா அது சார்பு. இப்போ உங்களே எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து A இல்லாட்டா B கிளாஸில் தான் இருப்பீங்க. சரிங்களா? 2 கிளாஸில் நீங்கள் இருக்க முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா அது சார்பு கிடையாது. ஒரே ஒரு பிரிவில் இருந்தால் மட்டும்தான் சார்பு. அதை தான் எழுதியிருக்கேன். ஏயில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் பியில் உள்ள ஏதேனும் ஒரு பிரிவில் தொடர்பு படுத்தப்படுகின்றனர். ஆகவே இது ஒரு சார்பு ஆகும். புரியுதுலா? எல்லா மாணவரும் ஏதாவது ஒரு பிரிவில் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால இது சார்பு. 2 பிரிவில்னா அது சார்பு அல்ல. Therefore F from A to B ஒரு சார்பு ஆகும். இனி வந்து நேர்மாறு தொடர்பு கண்டுபிடிக்கணும். அதாவது F இன்வர்ஸ். ஃபர்ஸ்ட் ஏலேருந்து பிக்கு பார்த்தோம். இனி பியிலேருந்து ஏக்கு பார்க்கணும். பாருங்க, இப்போ B பிரிவில் முதல் மாணவனும் B பிரிவில் இருப்பான். 3வது மாணவனும் இருப்பான். 5வது மாணவனும் இருப்பான். இந்த மாதிரி நிறைய மாணவர் P பிரிவில் இருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் சார்புனா P பிரிவில் ஒரு மாணவன் தான் இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக P பிரிவில் நிறைய மாணவன் இருப்பான். Q பிரிவிலையும் அப்படிதான். ஒரு மாணவன் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு மாணவன் இருக்க வாய்ப்பு இல்லாட்டா இது சார்பல்ல. அப்போ எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. F இன்வர்ஸ். F இன்வர்ஸ்னா நேர்மாறு தொடர்பு. சரிங்களா? B to A ஒரு சார்பாகாது. ஏனெனில் ஒரு பிரிவில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர் இருக்கின்றனர். ஒரு பிரிவில் நிறைய மாணவர் இருப்பாங்க. ஒரே ஒரு மாணவன் இருந்தால் மட்டும்தான் அது சார்பு. அதனால இது சார்பல்ல. எனவே Fஇன் நேர்மாறு தொடர்பு F இன்வர்ஸ் ஒரு சார்பல்லேன்னு எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 2வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே f of x கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு என வரையறுக்கப்படின் -4 1 -2 7 0 ஆகியவற்றில் எஃப்பின் மதிப்புகளை காண்க. அதாவது எக்ஸுக்கு பதில் ஒவ்வொன்றா பிரதியிட்டு அதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ -x கூட்டல் 4 இது எப்போ பயன்படுத்தணும்னா -∞ லெஸ் தேன் x லெஸ் தேன் ஈக்குவல் டு -3. இங்கே அடியில் கோடு வந்திருக்கு. அப்போ நீங்கள் -3 எடுத்துக்கணும். சரிங்களா? இனி -∞ அப்படின்னாலே மைனஸ் மதிப்பு மொத்தமும் வரும். ஓகேங்களா? இங்கே அடியில் கோடு இல்லை. அப்போ இன்ஃபினிட்டிவ் எடுத்துக்க கூடாது. இதுக்கு முன்னாடி உள்ள மைனஸ் மதிப்பு எல்லாம் வரும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -3க்கு அடுத்த -4 -5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இனி x கூட்டல் 4 இது எப்போனா -3 லெஸ் தேன் x லெஸ் தேன் -2. இங்கே 2லேயும் அடியில் கோடு இல்லை. அப்போ இதை 2 எடுக்கக்கூடாது. இதுக்கு இடையில உள்ளதை எடுக்கணும். இதுக்கு இடையில புள்ளி வச்ச மதிப்பு மட்டும் வரும். சரிங்களா? அப்போ இதை எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இனி x² - x இது எப்போனா -2 லெஸ் தேன் ஈக்குவல் டு. இங்கே அடியில் கோடு வந்திருக்கு. அப்போ -2 எடுத்துக்கலாம். இனி லெஸ் தேன் 1 இங்கே கோடு வரல. அப்போ 1 எடுக்கக்கூடாது. 1க்கு முன்னாடி என்ன வரும்? 0. அது வரை எடுத்துக்கணும். -2லேருந்து 0 வர. அப்போ -2க்கு அடுத்த -1 அப்புறம் 0. இனி x - x² இது எப்போனா 1 லெஸ் தேன் ஈக்குவல் டு. அடியில் கோடு வந்திருக்கு. அப்போ 1 எடுத்துருங்க.
இனி இங்கே அடியில் கோடு இல்லை, அப்போ 7 எடுக்கக்கூடாது. 7க்கு முன்னாடி என்ன வரும்? 6. 6 வரைக்கும் எழுதிக்கணும். 1க்கு அடுத்த 2, 3, 4, 5, 6. இனி மற்ற இடங்களில் 0 மற்ற இடங்களில் அப்படின்னா இதில் இல்லாத நம்பர் எதெல்லாம் வரும்? 6க்கு அடுத்த கூட 7லேருந்தே வரும். 7, 8, 9, 10 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு மதிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு f(x) இப்போ எக்ஸுக்கு பதில் -4 பிரதியிடணும். சரிங்களா? அப்போ -4 எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய -x கூட்டல் 4 அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். -x கூட்டல் 4. இப்போ எக்ஸுடைய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது? -4. எக்ஸுக்கு பதில் -4. அப்போ எக்ஸுக்கு பதில் -4ன்னு பிரதியிடலாம். முதல் இங்கே மைனஸ் இருக்குது, அடுத்த எக்ஸுக்கு பதில் -4. சரிங்களா? ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். அடுத்த கூட்டல் அந்த 4 எழுதிருங்க. இப்போ பாருங்க, மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடுமா? அடுத்த 4 கூட்டல் 4, 4 கூட்டினா 8. அப்போ f(-4)ஓட மதிப்பு என்னது? 8. அப்போ f(-4)ஓட மதிப்பு என்னது? 8. இனி 1, அதாவது f(1) + 1 எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய x - x² மதிப்பை பிரதியிடலாம். எக்ஸுக்கு பதில் 1ன்னு பிரதியிடணும். ஃபஸ்ட்டு எக்ஸு, அதுக்கு பதில் 1. அடுத்த மைனஸ் எக்ஸ் இருக்குது, அதுக்கு பதில் 1. அடுத்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். இனி 1 அப்படியே வந்துடும். -1² மதிப்பும் 1 தான். 1லேருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 0. அப்போ f(1)ஓட மதிப்பு என்னது? 0. இனி -2. அப்போ f(-2). இப்போ -2 எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? என்ன இருக்குது. இதுக்கு நேராக இருக்கக்கூடிய x² - x. இப்போ எக்ஸுக்கு பதில் -2ன்னு பிரதியிடணும். அப்போ எக்ஸுக்கு பதில் -2, அடுத்து அதோட அடுக்கில் 2, அடுத்த மைனஸ் எக்ஸுக்கு பதில் -2. -4 ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. இப்போ மைனஸ் அடுக்கில் 2னா மைனஸை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 வாட்டி மைனஸ் இருந்ததுன்னா பெருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். இனி 2² மதிப்பு 4. இப்போ மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 2, 4 2 கூட்டினா 6. இதுதான் f(-2)ஓட மதிப்பு. இனி அடுத்த 7. அப்போ எழுதிக்கலாம் f(7). 7 எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்குது. இது வந்துன்னா 0ன்னு எழுதணும். அப்போ டைரெக்டாக எழுதிடலாம். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இனி f(0) எழுதிக்கலாம். f(0) பாருங்கள், 0 எங்கே இருக்குது? என்ன இருக்குது. அப்போ x² - x x பிரதியிடுங்க. எக்ஸுக்கு பதில் 0, அதுக்கு ஸ்கொயர், மைனஸ் எக்ஸுக்கு பதில் 0. 0² 0, -0. 0லேருந்து 0 கழிச்சா 0 தான். அப்போ f(0)ஓட மதிப்பு என்னது? 0. இவ்வளோ தான் இந்த சம். 3வது கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் போன சம் மாதிரி தான். f(x) கொடுத்துருக்காங்க என வரையறுக்கப்படின் -3, 5, 2, -1, 0 ஆகியவற்றில் f-இன் மதிப்புகளை காண்க. அதாவது எக்ஸுக்கு பதில் ஒவ்வொன்றா பிரதியிட்டு அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், x² கூட்டல் x - 5 இது எப்போ பயன்படுத்தணும்னா x belongs to -∞, 0 இந்த மாதிரி புள்ளிகளாக கொடுக்கும்போது இந்த 2 எடுக்கக்கூடாது. இதுக்கு இடையில இருக்கக்கூடியதை தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ -∞ இந்த இன்ஃபினிட்டி வரக்கூடாது. இங்கே முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால எல்லா மைனஸ் மதிப்பையும் எடுக்கணும். அதுவும் எங்கேருந்து தொடங்கணும்னா இங்கே 0 இருக்குது. 0க்கு அடுத்து என்ன வரும்? -1. அப்போ 0க்கு அடுத்து இருக்கக்கூடிய -1லேருந்தே தொடங்கணும். -1 இன்ஃபினிட்டி அப்படின்னாலே மொத்த மதிப்பும் வரும். எது? மொத்த மைனஸ் மதிப்பும். அப்போ -1க்கு அடுத்த -2, -3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இனிமேல் x² கூட்டல் 3x - 2 இது எப்போனா x belongs to 3, + இன்ஃபினிட்டி அப்படின்னாலே ப்ளஸ் மதிப்பு மொத்தமும் வரும். அப்போ 3 எடுக்கக்கூடாது. 3க்கு அடுத்த ப்ளஸ் மதிப்பு என்னது? 4. 4க்கு அடுத்த 5, 6 இப்படி போயிட்டே இருக்கும். ஏன்னா இன்ஃபினிட்டி. இனி x² எப்போனா x belongs to 0, 2. 0வே எடுக்கக்கூடாது, 2 எடுக்கக்கூடாது. இதுக்கு நடுவில் 1 வரும். சரிங்களா? அப்புறம் x² - 3 மற்ற இடங்களில் அப்படின்னாலே இதில் இல்லாதது. இதில் எது மட்டும்தான் இல்லை? 0வும் 2வும் மட்டும்தான் இல்லை. அப்போ அதை எடுத்து எழுதிருங்க. 0, 2. ஓகே, நீ சால்வ் பண்ணலாம். f(x) எக்ஸுக்கு பதில் -3ன்னு எழுதிக்கலாம். அப்போ f(x)க்கு பதில் -3. இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு பதில் -3 இருக்குது. சரிங்களா? இங்கே -3 எங்கே இருக்குது? என்ன இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இதை யூஸ் பண்ண போகிறோம். x² கூட்டல் x - 5 நம்ம எக்ஸுக்கு பதில் -3 எடுத்துக்கிட்டனால எக்ஸுடைய பிளேஸில் -3ன்னு பிரதியிடணும். அப்போ எக்ஸுக்கு பதில் -3 அதோட அடுக்கில் 2 கூட்டல் எக்ஸுக்கு பதில் -3 அடுத்த -5. இப்போ மைனஸ் அடுக்கில் 2. அப்போ மைனஸை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 வாட்டி மைனஸை பெருக்குனா அது ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? இனி 3² மதிப்பு 9. இனி ப்ளஸ்ஸே மைனஸை பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். அடுத்து அந்த 3 அப்புறம் -5.
இனி 9 2 வாட்டி மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் குறியீடை போட்டு அந்த ரெண்டையும் கூட்டுங்க. 3 5 கூட்டினா 8. இனி 9லேருந்து 8 கழிச்சா என்ன கிடைக்கும்? 1. அதனால் எஃப் ஆஃப் -3 இதோட மதிப்பு என்ன கிடைக்குது? 1. இனி இங்கே 5 இருக்குது. அடுத்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 5. அப்போ 5 எங்கே இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இதை யூஸ் பண்ணிக்கலாம். எழுதிக்கிறேன். x² கூட்டல் 3x மைனஸ் 2. இப்போ எக்ஸுக்கு பதில் 5ன்னு பிரதியிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு, அதுக்கு பதில் 5. அடுத்து அதோட அடுக்கில் 2 கூட்டல் 3 இருக்குது. எக்ஸுக்கு பதில் 5, அடுத்த -2. இப்போது 5 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 25 கூட்டல் பெருக்குங்க 3 5 15, அடுத்த -2. இப்போ ப்ளஸ் மதிப்பை கூட்டலாம். 25ஐயும் 15ஐயும் கூட்டினா 40, அடுத்த -2. 40லேருந்து 2 கழிச்சா என்ன கிடைக்கும்? 38. அதனால் எஃப் ஆஃப் 5 இதோட மதிப்பு என்ன கிடைக்குது? 38. இனி அடுத்த எக்ஸுக்கு பதில் 2ன்னு எழுதிக்கலாம். அப்போது எஃப் ஆஃப் 2. இனி +2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது. அப்போது இதை யூஸ் பண்ணணும். x² -3 எழுதிக்கலாம். x² -3. ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதில் 2ன்னு பிரதியிடணும். ஃபஸ்ட்டு எக்ஸு, அதுக்கு பதில் 2, அதோட அடுக்கில் 2, அடுத்த -3. 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 -3. 4லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்கும்? 1. அதனால் எஃப் ஆஃப் 2 இதோட மதிப்பு என்ன கிடைக்குது? 1. இனி எக்ஸுக்கு பதில் -1ன்னு பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் -1. -1 எங்கே இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது? -1. அப்போ இதை யூஸ் பண்ணணும். x² + x -5 எழுதிட்டேன். இனி எக்ஸுக்கு பதில் -1ன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதில் -1, அதோட அடுக்கில் 2, அடுத்த கூட்டல் எக்ஸுக்கு பதில் -1 ப்ராக்கெட்டில் எழுதிருங்க. அடுத்த -5. இனி அடுக்கில் 2, அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். இனி ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா -1, அடுத்த -5. இப்போ +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்குது? -5 மட்டும் இருக்குது. இதுதான் எஃப் ஆஃப் -1ஓட மதிப்பு. சரிங்களா? அப்புறவு லாஸ்டாட்டு எக்ஸுக்கு பதில் 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் 0. இனி 0 எங்கே இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது? மற்ற இடங்களில். இதை யூஸ் பண்ணணும். x² -3 எழுதிக்கலாம். x² -3. அப்போது எக்ஸுக்கு பதில் 0 எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதில் 0, அதோட அடுக்கில் 2, அடுத்த -3. 0 ஸ்கொயர்னா 0 தான். 0னா அதை பார்க்க வேண்டாம். பாக்கி என்னது இருக்குது? -3. அப்போ எஃப் ஆஃப் 0 இதோட மதிப்பு -3. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் தொடர்புகள் சார்புகளா என்பதனை சோதிக்கவும், சார்புகள் எனில் அவை ஒன்றுக்கொன்றா மற்றும் மேற்கோர்த்தலா என சோதிக்கவும், சார்பு இல்லை எனில் காரணம் கூறவும். அதாவது தந்திருக்கக்கூடியது சார்பா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்படி சார்பா இருந்துன்னா ஒன்றுக்கொன்றான சார்பா, இல்லாட்டா மேற்கோர்த்தல் சார்பான்னு கேட்குறாங்க. அப்படி சார்பு இல்லாட்டா அதோட காரணத்தையும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே எஃப் ஃப்ரம் ஏ டு ஏ. இங்கே ஏ டு ஏன்னு கொடுத்துருக்கனால இங்கே ஏ தான், இந்த சைடும் ஏ தான். சரிங்களா? இப்போ ஏ கணம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி சி. இங்கேயும் ஏ கணம் தான். அப்போ ஏ பி சி. ஓகே, இனிமேல் இது சார்பா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஃப்ஐ குறிச்சிக்கலாம். பாருங்கள், இங்கே புள்ளிகளாக கொடுத்துருக்காங்க. ஏ கமா சி. எப்போவுமே ஃபஸ்ட்டு உள்ளது இந்த சைடு பார்க்கணும், ரெண்டாவது இருக்கக்கூடியது இந்த சைடில் பார்க்கணும். இப்போ ஏ கமா சி. அப்போ ஏ இங்கே, சி இங்கே. இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கிட்டு நடுவில் ஒரு அம்புகுறி. அப்புறவு பி கமா சி. பி இங்கே, சி இங்கே. கோடு வரைஞ்சிக்கிட்டு அம்புகுறி. அப்புறவு சி கமா பி. சி இங்கே, பி இங்கே. சரிங்களா? இங்கே ஒரு அம்புகுறி. சார்பா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே பிம்பம் இருக்கணும். பாருங்கள், ஏக்கு சி பிம்பம், பிக்கு சி, சிக்கு பி. இங்கே இருந்து ஒரு கோடு தான் போகணும். பாருங்கள், ஏலேருந்து ஒரு கோடு தான் போகுது, பியிலேருந்து ஒரு கோடு, சியிலேருந்து ஒரு கோடு. இந்த மாதிரி ஒரு கோடு போகிறதுனால இது சார்பு. சில நேரம் ஏலேருந்து சிக்கு ஒரு கோடும், ஏலேருந்து ஏக்கு ஒரு கோடு, இந்த மாதிரி 2 கோடு போச்சுன்னா அது சார்பு கிடையாது. இங்கே ஒரு கோடு தான் போகுது. அப்போ இது என்னது? சார்பு. அதான் எழுதியிருக்கேன், எஃப் ஒரு சார்பு ஆகும். இனி ஒன்றுக்கொன்றான சார்பான்னு பார்க்கலாம். ஒன்றுக்கொன்றான சார்புனா இப்போ ஏக்கு சி பிம்பம், பிக்கும் சி தான் பிம்பம். சரிங்களா? ஏக்கும் பிக்கும் ஒரே பிம்பம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னா இது ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது. அதை தான் எழுதியிருக்கேன். சார்பகத்தில் உள்ள ஏ மற்றும் பி ஆகியவற்றிற்கு துணை சார்பகத்தில் ஒரே பிம்பம் சி உள்ளது. ஏக்கும் பிக்கும் சி தான் பிம்பம். சரிங்களா? எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பல்லைன்னு எழுதிருங்க. அப்புறம் மேற்கோர்த்தல் சார்பான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த சைடு பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஏக்கு அங்கே முன்பிம்பம் இல்லை. இங்கேருந்து இங்கேனா பிம்பம். சரிங்களா? இதில் இருந்து அங்கேனா முன்பிம்பம். இப்போ ஏக்கு அங்கே முன்பிம்பம் இல்லை. அப்போ இது என்னது? மேற்கோர்த்தல் சார்பு அல்ல. எழுதியிருக்கேன் பாருங்க. துணை சார்பகத்தில் உள்ள ஏக்கு சார்பகத்தில் முன்பிம்பம் இல்லை.
எனவே எஃப் ஆனது மேற்கோர்த்தல் சார்பு அல்ல. ஏக்கு அங்கே முன்பிம்பம் இல்லை, அதனால இது மேற்கோர்த்தல் சார்பு அல்ல. சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ், இங்கே எக்ஸ் டு எக்ஸ். அப்போ இங்கே எக்ஸ் தான், இங்கே எக்ஸ் தான். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒய் இசட் இப்படி எழுதிருங்க. அதே மாதிரி இங்கே எக்ஸ் கணம் எக்ஸ் ஒய் இசட். அப்புறவு நடுவில் எஃப் வரும். போன சப்டிவிஷனில் எஃப் எழுதியிருக்க மாட்டேன், நீங்கள் வேணும்னா எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், குறிக்கலாம். எக்ஸ் கமா ஒய், இங்கே எக்ஸு இங்கே ஒய், கோடு போட்டுக்கிட்டு அம்புகுறி. அடுத்து எக்ஸ் கமா இசட், இங்கே எக்ஸு இங்கே இசட்டு. ஓகேங்களா? அடுத்த இசட் கமா எக்ஸு, இங்கே இசட்டு அங்கே எக்ஸு. இப்போ சார்பா இல்லையான்னு பார்க்கலாம். சார்புனா என்ன சொல்லி தந்திருக்கேன்? இங்கேருந்து ஒரு கோடு தான் போகணும், ஆனால் எக்ஸில் இருந்து 2 கோடு போகுது. சரிங்களா? எக்ஸுக்கு ஒய் இசட் இப்படி 2 பிம்பம், இந்த மாதிரி 2 பிம்பம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒய்க்கு அங்கே பிம்பம் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி 2 காரணம் இருக்குது, அதனால இது சார்பு அல்ல. எழுதியிருக்கேன் பாருங்கள். எஃப் ஒரு சார்பு அல்ல, ஏனெனில் சார்பகத்தில் உள்ள எக்ஸ் என்ற உறுப்பிற்கு துணை சார்பகத்தில் 2 பிம்பங்கள் உள்ளன. அதாவது எக்ஸுக்கு ஒய் இசட் இப்படி 2 பிம்பம் இருக்குது, அதனால இது சார்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒய்க்கு பிம்பம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒய் என்ற உறுப்புக்கு அங்கே பிம்பம் இல்லை, அதனாலே இது சார்பு கிடையாது. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏபி அப்படின்னு 2 கணம் கொடுத்துருக்காங்க. எனில் பின்வரும் ஒவ்வொன்றிற்கும் ஏ டு பிக்கு ஒரு சார்பு உதாரணமாக தருக. நம்ம இங்கே உதாரணம் கொடுத்தாலே போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஒன்றுக்கொன்றும் அல்ல மற்றும் மேற்கோர்த்தலும் அல்ல. அதாவது ஒன்றுக்கொன்று சார்பாகவும் இருக்கக்கூடாது, மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு இப்போ உதாரணம் வரையலாம். அம்புகுறி படம் வரைய போகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ டு பி. அப்போ இங்கே ஏ, இங்கே பி. ஏ கணம் வந்து 1லேருந்து 4 வரை. அப்போ 1 2 3 4 எழுதிக்கிட்டேன். அடுத்த பி. பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி சி டி. நடுவில் வந்து எஃப் வரும். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகளுக்கு அங்கே வெவ்வேறு பிம்பம் இருக்கணும். 1க்கு ஏ மட்டும், 2க்கு பி மட்டும், 3க்கு சி மட்டும், 4க்கு டி மட்டும், இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் ஒன்றுக்கொன்று அல்ல அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய 1க்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு அங்கே ஒரே பிம்பம் இருக்கணும். சரிங்களா? உங்கள் புக்கில் வந்து இந்த 4 உறுப்புக்கும் ஒரே பிம்பம் தான் கொடுத்துருக்காங்க. அதே நம்மளும் குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 1க்கு ஏ தான், அதே மாதிரி 2க்கும் ஏ, 3க்கும் ஏ, 4க்கும் ஏ. இங்கே இருக்கக்கூடிய 4 உறுப்புக்கு அங்கே ஒரே பிம்பம். இந்த மாதிரி இருந்துன்னா ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. சரிங்களா? அடுத்த மேற்கோர்த்தல் அப்படின்னா இந்த சைடு பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய பிசிடி இதுக்கு நம்ம கோடே வரைஞ்சிக்கல. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 உறுப்புகளுக்கும் அங்கே முன்பிம்பம் இல்லை. இங்கே இருக்கக்கூடியது பிம்பம், அந்த சைடில் இருக்கக்கூடியது முன்பிம்பம். 3 உறுப்புக்கு முன்பிம்பம் இல்லை, அதனால இது மேற்கோர்த்தல் சார்பு அல்ல. இனி நம்ம எஃப் எழுதிக்கணும். எப்படி குறிச்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம எழுதிக்க போகிறோம். பாருங்க, 1க்கு ஏ, அப்போ 1, ஏ. இனி 2க்கும் ஏ தான், அதனால 2, ஏ. அடுத்த 3க்கும் ஏ, 3, ஏ. அப்புறம் 4க்கும் ஏ, அதனால 4, ஏ. இந்த மாதிரி எழுதிருங்க. உங்களுக்கு புரியதுக்காக எழுதியிருக்கேன். சார்பகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் துணை சார்பகத்தில் ஒரே பிம்பம் ஏ உள்ளது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே ஒரே பிம்பம் தான். இதனால எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. அடுத்த துணை சார்பகத்தில் உள்ள பிசிடி ஆகிய உறுப்புகளுக்கு சார்பகத்தில் முன்பிம்பம் இல்லை. அதாவது பிசிடி இந்த உறுப்புக்கு அங்கே முன்பிம்பம் இல்லை. எனவே எஃப் ஆனது மேற்கோர்த்தல் அல்ல. சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் ஒன்றுக்கொன்று அல்ல ஆனால் மேற்கோர்த்தல். அதாவது ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்கக்கூடாது, மேற்கோர்த்தல் சார்பாக இருக்கணுமா. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? இங்கே வந்து ஏ 1 2 3 4. சரிங்களா? அடுத்த பி, இங்கே ஏ பி சி டி. இப்போது மேற்கோர்த்தல்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே முன்பிம்பம் இருக்கணும், அதுவும் ஒவ்வொன்றாட்டு. இப்போ பாருங்கள், இதுக்கு 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 இந்த மாதிரி இருந்துன்னா அது மேற்கோர்த்தல். அதே மாதிரி தானே இப்போ இங்கேருந்து பாருங்கள், 1க்கு அங்கே பிம்பம் ஏ, 2க்கு பி மட்டும்தான், 3க்கு சி மட்டும், 4க்கு டி மட்டும், ஒரே ஒரு கோடு தான் போகுது. இந்த மாதிரி இருந்தால் என்னது? ஒன்றுக்கொன்றான சார்பு. அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? மேற்கோர்த்தல் சார்பாக இருந்துன்னா ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருக்கும், ஒன்றுக்கொன்றான சார்பாக இருந்துன்னா மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏன்னா இங்கே 4 உறுப்பு, இங்கே 4 உறுப்பு. சில நேரம் இங்கே வந்து 3 உறுப்புன்னு வச்சுக்கோங்க. 3 4 7. இங்கே வந்து 4 உறுப்பு, 1 2 5 3. இந்த மாதிரி இங்கே 4 உறுப்பு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே பிம்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அங்கே தனித்தனியான பிம்பம் இருந்ததுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. இங்கே வந்து ஒரு உறுப்புக்கு அங்கே முன்பிம்பம் இல்லை அப்படின்னா இது என்னது? மேற்கோர்த்தல் சார்பு அல்ல.
ஒன்றுக்கொண்டான சார்பா இருக்கு, ஆனால் மேற்கோர்த்தல் சார்பு இல்ல. சரிங்களா? இங்க 3 உறுப்பு இருந்து இங்க 4 உறுப்பு இருந்துன்னா இந்த மாதிரி. ஆனா இங்கே 4 உறுப்பு இங்கே 4 உறுப்பு இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒன்றுக்கொண்டான சார்பா இருந்துன்னா மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும். மேற்கோர்த்தல் சார்பு இல்லாம இருந்துன்னா ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்காது. புரியுதுல உங்களுக்கு? நம்மளுக்கு கொஸ்டின்ல ஒன்றுக்கொன்று அல்ல ஆனால் மேற்கோர்த்தல், அதாவது ஒன்றுக்கொண்டான சார்பா இருக்கக்கூடாது, மேற்கோர்த்தல் சார்பா இருக்கணும்னு கேட்குறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அதான் எழுதியிருக்கேன் பாருங்க. எஃப் ஃப்ரம் ஏ டு பிக்கு மேற்கோர்த்தல் சார்பு எனில் அது ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்கும். மேற்கோர்த்தல் சார்பா இருந்ததுன்னா ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்கும். எனவே எஃப்ஐ ஒன்றுக்கொன்று அல்ல ஆனால் மேற்கோர்த்தல் சார்பாக அமைக்க இயலாது. ஒன்றுக்கொண்டான சார்பு இல்லாட்டா அது மேற்கோர்த்தல் சார்பாகவும் நம்மளால அமைக்க முடியாது. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. உங்க புக்கில் இயலாது இப்படி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் தேர்ட் சப்டிவிஷன். இங்க வந்து ஒன்றுக்கொன்றான சார்பா இருக்கணும் ஆனால் மேற்கோர்த்தல் சார்பா இருக்கக்கூடாது. போன சப்டிவிஷனை அப்படியே மாற்றி கேட்குறாங்க. சரிங்களா? அதே தான் இங்கேயும். எஃப் ஃப்ரம் ஏ டு பிக்கு ஒன்றுக்கொண்டான சார்பு எனில் அது மேற்கோர்த்தல் சார்பாகவும் அமையும். ஒன்றுக்கொண்டான சார்பாக இருந்ததுன்னா மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும். எனவே எஃப்ஐ ஒன்றுக்கொன்று ஆனால் மேற்கோர்த்தல் அல்ல என்னும் சார்பாக அமைக்க முடியாது. ஒன்றுக்கொன்றா இருந்ததுன்னா மேற்கோர்த்தல் அல்ல அப்படின்னு அமைக்க இயலாது. சரிங்களா? இனி ஃபோர்த் சப்டிவிஷன் ஒன்றுக்கொன்று மற்றும் மேற்கோர்த்தல், அதாவது ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்கணும் மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கணும். ஆல்ரெடி பார்த்தேன் இல்லையா? ஒன்றுக்கொண்டான சார்பாக இருந்ததுன்னா மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும், மேற்கோர்த்தல் சார்பாக இருந்ததுன்னா ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்கும். இதை நம்ம அப்படியே வரைஞ்சிக்கிட்டாலே போதும். ஓகே, வரைஞ்சிக்கலாம். இங்கே ஏக்கு 1 2 3 4, அப்புறம் இந்த சைடு பி, ஏ பி சி டி, நடுவில் எஃப் வரும். சரிங்களா? இப்போ 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு சி, 4க்கு டி. இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே வெவ்வேறான பிம்பம் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புக்கு அங்கே வெவ்வேறான முன்பிம்பம் இருக்குது. அதனால் இது ஒன்றுக்கொண்டான சார்பு மற்றும் மேற்கோர்த்தல் சார்பு ஆகும். சரிங்களா? இனி எஃப் எழுதிக்கணும். நம்ம எப்படி குறிச்சிருக்கோம்? 1க்கு ஏ, அப்போ 1, ஏ, அடுத்த 2க்கு பி, 2, பி, அடுத்த 3க்கு சி, அதனால் 3, சி, அடுத்த 4க்கு டி, 4, டி, இப்படி எழுதிருங்க. இவ்வளோ இந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். 1/1 - 2 × sin x என்ற சார்பின் சார்பகத்தை காண்க. இப்போ இதோட சார்பகம் தான் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே சார்பகத்தை பொறுத்த வரைக்கும் கீழே 0 வரக்கூடாது. அப்படி வந்துன்னா அது இன்ஃபினிட்டிவாக மாறிடும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ண போறேன்னா எக்ஸோட பிளேஸில் எதை பிரதியிட்டா 0 கிடைக்குதுன்னு பார்க்க போகிறேன். அதாவது எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே என்னது இருக்குது? 1 - 2 × sin x. இதை வந்து 0க்கு கூட சமப்படுத்தினாலே போதும், நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். இனி 1 இங்கே மைனஸில் இருக்குது, அதனால் அதை நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அங்கே போயிடுச்சுன்னா +2 × sin x மாறும். இனி இங்கே 1 இருக்குது, எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ sin x இங்கே வச்சுக்கலாம். 2 இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே வந்து நான் வகுத்தில் மாறுமா? அப்போ டிவைடருக்கு கீழே 2. இனி அங்கே sin x மட்டும் இருக்கும். இனி இடத்த மாற்ற போகிறேன். sin x இங்கேயும் அடுத்த 1/2 அங்கே கொண்டு போகிறேன். இப்படி மாற்றும் போது நம்மளுக்கு குறியீடு மாறாது. அடுத்த sin x = இப்போ சைனில் 1/2 எப்போ வரும்னா sin 30 டிகிரியாக இருக்கும்போது வரும். அடுத்த sin x = sin, இனி இந்த 30 டிகிரியை பை வச்சு எழுத போகிறேன். எப்படின்னா அதுக்கு 30 டிகிரியை 180/180 பெருக்கிட்டாலே போதும். எப்படி இதை கேன்சல் பண்ண 1 கிடைக்கும்? 1க்கு கூட 30 டிகிரியை பெருக்குனா 30 டிகிரி தான், மதிப்பு மாறாது. அப்போ நம்ம இப்படியே சால்வ் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ண போகிறேன். 0 கேன்சல் ஆகிடும். இனி 3 வாய்ப்பாடு போகும். 6 3 18, 1 3 3. இப்போ பாக்கி என்னது இருக்கு? 180/6. இப்போ அந்த 180க்கு பதில் நம்ம பை அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? கீழே வந்து 6 இருக்கு. இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா sin x = sin y இந்த ஃபார்மெட்டில் இருக்கு. இப்படி இருக்கும்போது எக்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா n × பை ப்ளஸ் -1/n × y. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இங்கே எக்ஸருடைய பிளேஸில் எக்ஸ் தான் இருக்குது, ஆனால் ஒய் இருக்கக்கூடிய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது? π/6 இருக்குது. அப்போ ஒய்க்கு பதில் π/6ன்னு எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். x = n × பை ப்ளஸ் -1/n. இப்போ ஒய்க்கு பதில் π/6ன்னு எழுதிக்க போகிறோம். இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட பிளேஸில் இதை பிரதியிட்டால் தான் நம்மளுக்கு 0 கிடைக்கும். அப்போ சார்பகத்தை எழுதிடலாம். சார்பகம், அதாவது சார்பகம் அப்படின்னா அனைத்து மெய்யெண்களும் வரும். அதனால் ஆர், இதை தள்ளி இதை தள்ளி. சரிங்களா? அப்போ ஆர்லேருந்து இதை கழிச்சா நமக்கு தேவையான சார்பகம் ஈஸியாக கிடைச்சிடும். கழிக்கிறதுனால மைனஸ். இனி இதை கணத்துக்கான பிராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். ஓகேங்களா? எழுதிக்கலாம். n × பை ப்ளஸ் -1/n π/6. இப்போ இதில் இருக்கக்கூடிய n அப்படின்னா என்னன்னா கேபிட்டல் இசட்,
அதாவது முழுக்கள். இதுதான் நம்மளோட ஆன்சர். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே f of x கொடுத்துருக்காங்க என்ற சார்பின் மீப்பெரு சார்பகத்தை காண்க. இப்போ இதோட மீப்பெரு சார்பகத்தை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் முதல் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். மேலே என்னது இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இதை 0க்கு கூட சமப்படுத்தணும். இனி இதை வர்க்கப்படுத்தும் போது ரூட்டு கேன்சல் ஆகிடும். பாக்கி என்னது இருக்கும்னா 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடியது மட்டும் இருக்கும். இந்த சைடு 0. இனி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எங்கே வச்சுக்கலாம்? ப்ளஸ் 4 அங்கே போச்சுன்னா மைனஸ் 4. அப்புறம் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அடுத்த நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை, அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே 4 இருக்குது. 4 2 × 2ன்னு எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயர் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறும். ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 2 இருக்குது. அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படி எழுதிக்கிட்டு தான் நீங்கள் 2ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி கீழே இருக்கக்கூடியதையும் சால்வ் பண்ணலாம். கீழே என்னது இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இதே 0க்கு கூட சமப்படுத்துங்க. வர்க்கப்படுத்தும் போது ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 மட்டும் இருக்கும். இந்த சைடு 0. இனி எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வச்சுக்கலாம். மைனஸ் 9 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 9. அடுத்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 9 3 × 3ன்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறும். இப்போ ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 3 இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு தான் எழுதிக்கணும். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதை நம்ம எண் கோட்டில் குறிக்கலாம். இந்த சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி வரும், அந்த சைடு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ ப்ளஸ் 2 மைனஸ் 2. முதல் ப்ளஸ் 2 இங்கே எழுதிக்கிறேன், மைனஸ் 2 இங்கே எழுதிக்கிறேன். நடுவில் 0 வரும், அந்த 0வை இங்கே எழுதிக்காண்டாம். அடுத்த ப்ளஸ் 3 மைனஸ் 3. இந்த சைடு ப்ளஸ் 3, இந்த சைடு மைனஸ் 3. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் மைனஸ் 3க்கும் இடையில ஏதாவது ஒரு எண்ணை எடுத்துக்க போகிறேன். எழுதிக்கலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 3. இதுக்கு இடையில நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எதை எடுக்க போகிறேன்னா மைனஸ் 4ன்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டினில் தந்திருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இப்போ எக்ஸுக்கு பதில் மைனஸ் 4ன்னு பிரதியிடலாம். அப்போ எழுதிக்கிறேன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் மைனஸ் 4. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸுக்கு பதில் மைனஸ் 4ன்னு பிரதியிடணும். 4 இருக்குது, அப்புறம் எக்ஸுக்கு பதில் மைனஸ் 4 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் 9. இதை நீ சால்வ் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். அடுத்த மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 4 ஸ்கொயரோட மதிப்பு 16 டிவைடட் பை இங்கே அதே மாதிரி மைனஸ் 4 ஸ்கொயரோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 16. இங்கே மைனஸ் 9 இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால கழிக்கணும். 16லேருந்து 4 கழிச்சா 12. கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும். பெரிய எண் 16, அதோட குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே அதே மாதிரி 16லேருந்து 9 கழிச்சா 7. இப்போ பாருங்கள் ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி மைனஸ் இருந்துன்னா இது மெய் அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிடணும். சரிங்களா? அதாவது என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் மைனஸ் 3க்கும் இடையில இருக்கக்கூடிய மெய் எண்கள் நமக்கு தேவையான சார்பகமாக இருக்காது. ஏன்னா ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்திருக்கு. அதனால் அடுத்த மைனஸ் 3க்கும் மைனஸ் 2க்கும் இடையில எடுத்துக்கலாம். இங்கே எழுதிக்கிறேன் மைனஸ் 3, மைனஸ் 2. இதுக்கு இடையில என்ன எடுத்துக்கலாம்னா நான் மைனஸ் 2.5ன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் எடுக்கலாம். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் மைனஸ் 2.5 பிரதியிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸுக்கு பதில் மைனஸ் 2.5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் மைனஸ் 2.5 ஹோல் ஸ்கொயர் அடுத்த மைனஸ் 9. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படியே வரும், மைனஸும் அப்படியே வந்துடும். இனி இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆகிடும். 2.5 ஸ்கொயரோட மதிப்பு 6.25. இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 2.5 ஹோல் ஸ்கொயர் இதோட மதிப்பு 6.25. அடுத்த மைனஸ் 9. இப்போ கழிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் கழிக்கணும். 6.25லேருந்து 4 கழிச்சா 2.25ன்னு கிடைக்கும். பெரிய எண் இது, அதோட குறியீடு மைனஸ். அதே மாதிரி இங்கேயும் கழிச்சிருங்க. இங்கே கழிச்சா என்ன கிடைக்கும்னா 2.75ன்னு கிடைக்கும். அதுக்கு பிறகு பெரிய நம்பர் 9, அதோட குறியீடு மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்தனால இது மெய் அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இதுக்கு பிறகு மைனஸ் 2க்கும் ப்ளஸ் 2க்கும் இடையில உள்ள எண்களை எடுத்துக்கலாம். எழுதிக்கிறேன் மைனஸ் 2, ப்ளஸ் 2. இதுக்கு இடையில 0 இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம 0வை எடுத்துக்கலாம். இனி எக்ஸுக்கு பதில் 0. அப்போ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸுக்கு பதில் 0 அடுத்த ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 0 அடுத்த ஸ்கொயர் மைனஸ் 9. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். பாருங்கள் 0 ஸ்கொயர்னால் அதோட மதிப்பு 0. 0ன்னு அதை பார்க்க தேவையே கிடையாது. 4 இருக்குது. அந்த 4 மட்டும் எழுதிருங்க. டிவைடட் பை
இனி அடுத்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 0 ஸ்கொயர். அப்போ இதை மறைச்சிக்கிட்டு பாக்கி என்னது இருக்குது? -9. இப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருக்குது. அப்போ இதுவும் என்னது? மெய் அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இனி அப்புறவு +2க்கும் -3க்கும் இடையில எடுத்துக்கலாம். எழுதிக்கிறேன் +2, 3. இதுக்கு இடையில எதை எடுத்துக்கலாம்? +2.5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ f ஆஃப் எக்ஸுக்கு பதில் +2.5. இதுக்கு முன்னாடி -2.5 பிரதிட்டு இருக்கோம். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ இதை இங்கே பிரதியிடும் போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து இதுதான் கிடைக்கும். இங்கே ரெண்டுலேயே மைனஸ் இருக்கனால இது என்னது? மெய் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே இங்கே எடுத்து எழுதிருங்க, மெய் அல்ல. அதுக்கு பிறகு +3க்கும் +∞2 இதுக்கு இடையில எடுத்துக்கலாம். எழுதிக்கிறேன் +3, +∞2. இதுக்கு இடையில எதை எடுத்துக்கலாம்? +4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இனி f ஆஃப் எக்ஸுக்கு பதில் +4. இதுக்கு முன்னாடி -4 பிரதியிட்டு இருக்கோம். சரிங்களா? மைனஸ் இங்கே மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். இங்கே நம்மளுக்கு +4 தான் இருக்குது. அப்போ இதே மதிப்பு தான் கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மெய் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே எடுத்து எழுதிக்கலாம், மெய் அல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணை எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே மெய் அல்லன்னு தான் கிடச்சிருக்கு. அப்போ ஃபைனலாக இப்படி எடுத்து எழுதிருங்க, therefore -∞, -3. அதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே எடுத்து எழுதிக்க போகிறோம். -3, -2, -2, -2, +2, +3, +3, ஆகியவற்றில் f(x) ஆனது மெய் அல்ல. எல்லாமே சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு மெய் அல்ல அப்படின்னு தான் கிடச்சிருக்கு. அதனால் therefore மீப்பெரு சார்பகம், நம்மளுக்கு கொஸ்டினில் மீப்பெரு சார்பகம் கேட்டிருந்தாங்க. எல்லாமே மெய் அல்ல. அப்போ நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே எழுதக்கூடாது, வெறும் ப்ராக்கெட்டை மட்டும் போட்டுருங்க. அல்லது இப்படி எழுதிருங்க, இது வந்து வெற்றுக்கணம். உங்கள் புக்கில் இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 1/2 cos x - 1 என்ற சார்பின் வீச்சகத்தை காண்க. இப்போ இதோட வீச்சகம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதே பயிற்சியில் 6வது கணக்கில் நம்ம சார்பகம் கண்டுபிடிச்சோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கும் இது கண்டுபிடிக்கிறதுக்கும் வேற வேற மெத்தட், ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. சரிங்களா? இப்போ இங்கே cos x இருக்குது, எழுதிக்கலாம் cos x. இப்போ cos x வந்து -1க்கும் +1க்கும் இடையில இருக்கும். அதனால இப்படி எழுதிக்கணும். இனி இந்த cos x-ஐ இப்படி நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முதல் கீழே இருக்கக்கூடியது மாதிரி மாற்றிடலாம். இப்போ பாருங்க, இங்கே cos x இருக்கு, இங்கே cos x-க்கு பக்கத்தில் 2 இருக்கு. அப்போ நான் 2ஆல் பெருக்கிட்டேன்னா 2 × cos x-ஆ மாறும். 2 இதுக்கு மட்டும் பெருக்கக்கூடாது, இது மொத்தத்துக்கும் பெருக்கிறணும். அப்போ -1 2 பெருக்குனா -2 <2. இனி 2 cos x-ஐயும் பெருக்குனா 2 × cos x <2. இனி 2 1 பெருக்குனா 2. ஓகேங்களா? இனி இதில் -1 இருக்குது. அப்போ நான் எல்லாத்துலேயும் -1 சேர்த்துக்க போகிறேன். இங்கே -2, இங்கே -1 இருக்கிறதுனால இதுலேயும் -1 <2. இங்கே 2 × cos x இருக்குது, இதுக்கு பக்கத்தில் -1 <2. இங்கே 2 இருக்குது, இதுக்கு பக்கத்தில் -1. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். கூட்டும்போது ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 2 1 கூட்டினா 3. அடுத்து <2. இது அப்படியே வந்துடும். அப்போ எழுதிக்கலாம் 2 × cos x - 1 <2. 2ல இருந்து 1 கழிச்சா 1. இப்போ நம்ம பகுதியில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். இங்கே வந்து மேலே 1 இருக்குது. அப்போ நம்ம இதை தலைகீழாக எழுத போகிறோம். அதாவது கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ இதை தலைகீழாக எழுதிடலாமா? அப்போ கீழே இருடைய 1 மேலேயும் மேலே இருடைய -3 கீழே வந்துடும். மைனஸை இங்கே எழுதிக்கிறேன், 3 கீழே எழுதிக்கிறேன். இனி இப்படி மாற்றும் போது <= மாறும். இதை மறக்கக்கூடாது. ஓகே, கீழே இருடைய 1 மேலேயும் மேலே இருக்கக்கூடிய 2 × cos x - 1 கீழே வந்துடும். அடுத்த <= இப்படி மாற்றும் போது <= கீழே இருக்கக்கூடிய 1 மேலேயும் மேலே இருக்கக்கூடிய 1 கீழே வந்துடும். இனி பாருங்க, -1/3 <= இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இதை இப்போ f(x) அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அதாவது வீச்சகம் கண்டுபிடிக்கணும்னா f(x)ஓட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இனி <= 1/1ஓட மதிப்பு 1 தான். இப்போ தனித்தனியாக எழுதிக்கலாம். முதல் f(x), இப்போ -1/3 இது இருக்கக்கூடிய சைடை பார்த்து வாய் திறந்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்மளும் அப்படி தான் எழுதிக்கணும், <= அடுத்து அதை எழுதிக்கலாம் -1/3. கரெக்ட் தானே? இங்கே இது இருக்கக்கூடிய சைடை பார்த்து வாய் திறந்துருக்கு, அதே மாதிரி இது இருக்கக்கூடிய சைடை பார்த்து வாய் திறந்துருக்கு. இனி அடுத்த இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, f(x), அடுத்து <= 1. இனி இதை எண் கோட்டில் குறிக்கலாம். இந்த சைடு -∞, இந்த சைடு +∞. அடுத்த மைனஸ் மதிப்புனால இங்கே வரும் -1/3. இது +1, அதனால இந்த சைடு. இப்போ நம்ம கொஸ்டினில் கேட்ட வீச்சகத்தை எழுதிக்கலாம். வீச்சகம் எப்படின்னா, இங்கே -1/3 <= இருக்கு. அதாவது ஈக்குவல்டுனாலே -1/3 வரும். லெஸ் தேன் அப்படின்னாலே குறைஞ்சிக்கிட்டே போகும் இந்த மாதிரி. சரிங்களா? அதனால இதை ரெண்டே நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். முதல் -∞, அடுத்த கமா, அதுக்கப்புறம் -1/3.
இனி இங்கே -1/3 ஈக்குவல் டுல இருக்குது. அதனால -1/3 இருக்கிற இடத்துல க்ளோஸ்ட் ப்ராக்கெட் போடணும். இந்த மாதிரி இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட். சரிங்களா? இனி அடுத்து எழுத போகிறோம். இதையும் தான் சேர்த்து எழுத போகிறோம். அதனால நடுவில் சேர்ப்பு. இனி இங்கே 1 வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, அதாவது 1 வரும், கிரேட்டர் தேன் அப்படின்னாலே அதிகரிச்சுட்டு போகும். அதாவது இந்த மாதிரி போகும். இனி நம்ம இதை எழுதிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 1 இருக்குது. இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு வந்தனால இது இருக்கக்கூடிய பக்கத்தில் க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டை போட்டுறணும். கமா, அடுத்த இந்த இன்ஃபினிட்டிவ் இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட். சரிங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். xy = -2 எனும் தொடர்பு தகுந்த சார்பகத்தில் ஒரு சார்பு என காட்டுக. இப்போ இதை நம்ம சார்பு அப்படி நிரூபிக்கணும். அதன் சார்பகம் மற்றும் வீச்சகம் காண்க. அதுக்கு பிறகு சார்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல் தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். xy = -2. இப்போ இதை சார்பு அப்படி நிரூபிக்கணும்னா x1 = x2 இப்படி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு முதல் இங்கே ஒய்யை வச்சுக்கலாம். இங்கே -2 இருக்குது, எக்ஸ் பெருக்கல்ல இருக்குது. இங்கே வந்துன்னா வகுத்தல மாறும். இனி ஒய்க்கு பதில் நம்ம f(x) அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இந்த சைடு -2/x. அடுத்த f(x1) f(x2) நம்மளுக்கு சமமாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே f(x1) இருக்குது, எக்ஸுக்கு பதில் x1, அதனால் எக்ஸுடைய பிளேஸில் x1 அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்க, -2, எக்ஸுக்கு பதில் x1. அதே மாதிரி இங்கே x2னா எக்ஸுக்கு பதில் x2ன்னு எழுதிக்கலாம். -2/xக்கு பதில் x2. இனி பெருக்குங்க, x2வையும் -2ஐயும் பெருக்கணும். பெருக்குனா -2 × x2. அடுத்த x1ஐயும் -2ஐயும் பெருக்கணும். பெருக்குனா -2 × x1. இப்போ இந்த -2 இந்த -2 கேன்சல் ஆகிடும். அதாவது இது பெருக்கல்ல இருக்கு, இங்கே வந்து வகுத்துல மாறுமா? அப்போ இப்படியே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பாக்கி இங்கே x2 இருக்கு, இங்கே x1. இதை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். x1 = x2 இப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோமா? அதனால therefore f(x) ஆனது ஒரு சார்பு ஆகும் அப்படின்னு எழுதிருங்க. இப்போ நம்ம சார்பு அப்படி நிரூபிச்சிட்டோம். இனி சார்பகம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சார்பகம், அதாவது சார்பகம்னா என்னது? எக்ஸ். இப்போ அம்புகுறி படத்தில் நம்மளுக்கு ஒரு புள்ளி இருக்குது 2,3னா எப்போவுமே ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸு, ரெண்டாவது உள்ளது ஒய். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது இங்கே எழுதிப்போம், ரெண்டாவது உள்ளது இங்கே எழுதிப்போம். அப்புறம் இந்த மாதிரி குறிச்சிப்போம். சரிங்களா? அப்போ இந்த சைடில் இருக்கக்கூடியது சார்பகம், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது வீச்சகம். அப்போ எக்ஸ்னா என்னது? சார்பகம். ஓகே, அப்போ எழுதிக்கலாம். முதல் நம்மளுக்கு கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, xy = -2ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ எக்ஸ் தான் வேணும். அதனால ஒய்யை வச்சுக்கிட்டு இங்கே -2 இருக்குது, எக்ஸ் பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல் இருக்கக்கூடியது இங்கே வந்துன்னா வகுத்துல மாறும். சரிங்களா? எக்ஸ் தான் தேவை, அதனால எக்ஸை கீழே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட பிளேஸில் எது வேணாலும் வரலாம், ஆனால் 0 மட்டும் வரக்கூடாது. ஏன்னா இப்போ வகுத்தலுக்கு கீழே 0 வந்துன்னு வச்சுக்கோங்க, மேலே எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் வகுத்தலுக்கு கீழே 0 வந்துன்னா அது இன்ஃபினிட்டிவாக மாறிடும். அப்போ எக்ஸோட பிளேஸில் 0 மட்டும் வரக்கூடாது. அப்போ எக்ஸோட பிளேஸில் எந்த மதிப்பு பிரதியிட்டா 0 வரும்? 0வை பிரதியிட்டா தான் 0 வரும். அப்போ 0வை தள்ளி மற்றது எல்லாமே வரும். அதாவது எல்லா மெய்யெண்களும் வரும். மெய்யெண்கள்னா R. அப்போ எது வரக்கூடாது? 0வை வரக்கூடாது. அப்போ நான் வந்து 0வை கழிச்சிடணும். எக்ஸோட பிளேஸில் 0 வந்துன்னா அது இன்ஃபினிட்டிவாக மாறிடும். இதுதான் இதோட சார்பகம். புரியுதுல உங்களுக்கு? இதே மாதிரி வீச்சகம் கண்டுபிடிக்கலாம். வீச்சகம் அப்படின்னா ஒய். இப்போ ஒய்யை நம்ம கீழே கொண்டு வர போகிறோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் இருக்கட்டு, அடுத்த -2 இருக்குது, பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஒய் கீழே வந்துன்னா வகுத்தலாம் மாறும். இப்போ இந்த ஒய்யோட பிளேஸில் எது வேணாலும் வரலாம், ஆனால் 0 மட்டும் வரக்கூடாது. ஏன்னா இன்ஃபினிட்டிவாக மாறிடும். அப்போ மொத்த மெய்யெண்களும் வரும். எதை தள்ளி? 0வை தள்ளி. அப்போ 0வை கழிச்சிடணும். இப்போ நம்ம வீச்சகமும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு ஆன்சரும் சேமாக தான் வரும். சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே f(x)ம் g(x)ம் கொடுத்துருக்காங்க. என f, g ஃப்ரம் R to R வரையறுக்கப்படின் g.f மற்றும் f.g காண்க. இப்போ நம்ம g.fம் f.gயும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய f(x)ஐ எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? (x) கூட்டல் x. இனிமே f(x)ஐ நம்ம எப்படியெல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே (x)ன்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் அப்படின்னாலே மைனஸ் மதிப்பும் வரும், ப்ளஸ் மதிப்பும் வரும். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து +x அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ உள்ள வந்து +x, வெளியே வந்து +x. அப்போ ரெண்டையும் கூட்டணும். எக்ஸையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 2x. ப்ளஸ் மதிப்பு எடுத்துக்கிட்டனால x > 0 இப்படி தான் எழுதிக்கணும். இனி அடுத்த -x அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், -x, அடுத்த வெளியே என்னது இருக்குது? +x. அப்போ -xம் +xம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. இனி நம்ம 0ன்னு எழுதிக்கலாம். இனி மைனஸ் மதிப்பு எடுத்துக்கிட்டனால x < 0 இப்படி தான் எழுதிக்கணும். இனி கொஸ்டினில் கொடுத்துருக்க g(x) எடுத்து எழுதிக்கலாம். g(x) என்ன கொடுத்துருக்காங்க? (x - x). இனி g(x) இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, மாடுலஸ் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும்? முதல் ப்ளஸ் மதிப்பை எடுத்துக்கணும். அப்போ பாருங்க, +x வெளியே -x.
அப்போ ப்ளஸ் எக்ஸையும் மைனஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணால் 0 0ன்னு எழுதிருங்க. ப்ளஸ் மதிப்பு எடுத்துக்கிட்டனால எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கணும். அடுத்த மைனஸ் மதிப்பை எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் எக்ஸு வெளியே என்னது இருக்கு மைனஸ் எக்ஸு. அப்போ 2 வாட்டி மைனஸ்னா மைனஸ் போட்டுக்கிட்டு கூட்டணும். எக்ஸையும் கூட்டினா 2x. அப்போ என்ன கிடைக்குது மைனஸ் 2x. இப்போ மைனஸ் மதிப்பு எடுத்துக்கிட்டனால எக்ஸ் லெஸ் தேன் 0ன்னு எழுதிக்கணும். இனி கொஸ்டினில் கேட்ட ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கலாமா? எழுதிக்கலாம் ஜி டாட் எஃப். இதை எப்படி எழுதலாம்? ஜி டாட்டுக்கு பதில் பிராக்கெட் அடுத்த எஃப் இருக்கு பக்கத்தில் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்தது. ஜி எழுதணும், டாட்டுக்கு பதில் பிராக்கெட் எஃப் இருக்கு பக்கத்தில் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஓகே, இனிமே ஜி இருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸில் ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது? 2x இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 2xன்னு எழுதிக்கலாம். இனி பாருங்கள் வெளியே ஜி இருக்குது. அப்போ நீங்கள் ஜி ஆஃப் எக்ஸை பார்க்கணும். இப்போ இதோட மீனிங் என்னென்னா எக்ஸுடைய பிளேஸில் நான் 2x அப்படின்னு பிரதியிடணும். ஆனால் பாருங்கள் அங்கே ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம், இங்கே ஃபஸ்ட் உள்ள தான் பார்க்கணும். எக்ஸ் இல்லாத போது இங்கே என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்த எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0. இதே மாதிரி ஜி ஆஃப் இனி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ரெண்டாவது இருக்கக்கூடியது 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதோட மீனிங் என்னன்னா வெளியே ஜி இருக்கு. அப்போ ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸுடைய பிளேஸில் இப்போ நான் 0 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ ரெண்டாவது என்னது இருக்கு? அங்கே ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே ரெண்டாவது தான் பார்க்கணும். மைனஸ் 2 இன்டூ எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு பதில் 0ன்னு பிரதியிட்டா என்ன கிடைக்கும்? மைனஸ் 2ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0. அடுத்த எக்ஸ் லெஸ் தேன் 0. இப்போ நம்ம ஜி டாட் எஃப் இதோட ஆன்சர் எழுதிக்கலாமா? ரெண்டுமே என்ன வந்திருக்கு? 0ன்னு வந்திருக்கு. அப்போ நம்ம 0ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். இனி கொஸ்டினில் கேட்ட எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன் எஃப் டாட் ஜி. இப்போ எஃப் எழுதிருங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட் அடுத்த ஜி இருக்குது பக்கத்தில் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இனி அடுத்த எஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸை பாருங்கள் ஃபஸ்ட் என்னது இருக்குது? 0. அப்போ 0ன்னு எழுதிக்கலாம். இனி வெளியே எஃப். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் நான் இப்போ என்ன பிரதியிடணும்? 0ன்னு பிரதியிட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் ஃபஸ்ட் ஒன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டனால இங்கே ஃபஸ்ட்டை தான் பார்க்கணும். 2x இருக்குது. எக்ஸுக்கு பதில் 0 பிரதியிட்டா என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். 2 கூட 0 பெருக்குனா 0 தான். அப்போ 0ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து அங்கே என்னது இருந்து எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. இனி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸில் இப்போ ரெண்டாவது என்னது இருக்குது? மைனஸ் 2 இன்டூ எக்ஸ். இனி என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் நான் மைனஸ் 2 இன்டூ எக்ஸை பிரதியிட போகிறேன். இங்கே வந்து ரெண்டாவது டைரெக்டாக 0 இருக்குது, எக்ஸே இல்லை. எக்ஸ் இல்லாத போது அந்த 0வை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்த எக்ஸ் லெஸ் தேன் 0. இப்போ எஃப் டாட் ஜி அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே 0 தான் வந்திருக்கு. அப்போ 0ன்னு எழுதிருங்க. இப்போ கொஸ்டினில் கேட்ட ஜி டாட் எஃபோட மதிப்பும் எஃப் டாட் ஜியோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 11வது கொஸ்டின் பார்க்கலாம். எஃப் ஜிஹெச் என்பன ஆறில் வரையறுக்கப்பட்ட மெய் மதிப்பு சார்புகள் எனில் எஃப் கூட்டல் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஹெச் கூட்டல் ஜி டாட் ஹெச் என நிரூபிக்க. அதாவது இங்கே இடது பக்கத்தை சுருக்கும் போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர் வரணும். அப்புறம் மேலும் எஃப் டாட் ஜி கூட்டல் ஹெச் பற்றி என்ன கூற இயலும். அதாவது இங்கே இதை கொடுத்துருக்காங்க, இந்த சைடில் உள்ளதை கொடுக்கல. அப்போ நம்ம இந்த சைடில் உள்ளதை கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா இதுக்கு இதோட சமத்துக்கு அந்த பக்கம் என்ன வருமோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தகுந்த காரணங்களுடன் விடை தருக. கண்டுபிடிச்ச பிறகு மதிப்புகளை பிரதியிடும் போது 2 சைடும் சமமாக வருதான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முதல் இதை நிரூபிக்கலாம். அதுக்கு இதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நான் இடது பக்கத்தை சால்வ் பண்ண போகிறேன். இடது பக்கத்தில் என்னது இருக்குது? எஃப் கூட்டல் ஜி டாட் ஹெச். இடது பக்கத்தை சுருக்கும் போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர் அப்படியே வரும். ஓகே, எழுதிக்கலாம். முதல் எஃப் கூட்டல் ஜி என்ன சொல்லி தந்திருக்கேன்? டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணணும். அடுத்த ஹெச் இருக்குது. எப்போவுமே டாட்டுக்கு அடுத்த அதாவது கடைசி என்னது இருக்கோ அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இப்போ பெருக்கலாம். எஃப்ஐயும் ஹெச் ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், அதாவது உள்ளே கொண்டு பெருக்கிறோம், நடுவில் கூட்டல். அடுத்த ஜிஐயும் ஹெச் ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இப்படி கிடைக்கும். இனிமே இந்த எஃப் எழுதிடலாம். இந்த பிராக்கெட்டுக்கு பதில் டாட் போட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கூட்டல் அதே மாதிரி ஜி எழுதிருங்க. இந்த பிராக்கெட்டுக்கு பதில் டாட் அப்புறம் ஹெச் ஆஃப் எக்ஸ். இனி வந்து என்ன பண்ணணும்? எஃப் டாட் இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸை எழுதிக்காண்டாம். பாருங்க, எக்ஸ் எழுதவே இல்லை. அப்போ நம்மளே எழுதிக்காண்டாம், வெறும் ஹெச் மட்டும் எழுதிக்கலாம். கூட்டல் இங்கே ஜி டாட் ஹெச் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ் எழுதிக்காண்டாம். இப்போ பாருங்க, வலது பக்கத்தில் இருக்கிறத கொண்டு வந்துட்டோம். அப்போ இது வலது பக்கம். அப்போ நம்ம நிரூபிச்சிட்டோம். அப்போ தேர்ஃபோர் அப்படின்னு எழுதிக்கிட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எஃப் கூட்டல் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஹெச் கூட்டல் ஜி டாட் ஹெச் என்பது நிரூபிக்கப்பட்டது. இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? அதனால நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனி நம்ம இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை எடுத்து எழுதிக்கலாம். எஃப் டாட் ஜி கூட்டல் ஹெச் கண்டுபிடிக்கலாமா? முதல்ல எஃப் எழுதிருங்க,
டாட்டுக்கு பதில் பிராக்கெட், லாஸ்ட் என்னது இருக்கோ அதுக்கு கூட எக்ஸை சேர்த்துக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்கே ஜி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் எக்ஸு. அடுத்த நடுவில் கூட்டல் ஹச் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் எக்ஸு. இனி எப்படி எழுதலாம்? பெருக்குங்க எஃப்ஐயும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும். அடுத்த கூட்டல் எஃப்ஐயும் ஹெச் ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இனி என்ன பண்ணணும்? எஃப் இந்த ப்ராக்கெட்டுக்கு பதில் டாட், அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸு கூட்டல் எஃப் இந்த ப்ராக்கெட்டுக்கு பதில் டாட், அடுத்த ஹெச் ஆஃப் எக்ஸு. அடுத்தது லாஸ்ட்டில் உள்ள எக்ஸ் போடாண்டா, எஃப் டாட் ஜி மட்டும் எழுதிருங்க கூட்டல். இனி எஃப் டாட் ஹெச்சை மட்டும் எழுதிருங்க. இதுதான் என்னது நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்ட எஃப் டாட் ஜி கூட்டல் ஹெச். அதை கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதுக்கு மதிப்புகளை பிரதியிட்டு ரெண்டு சைடும் சமமாக வருதான்னு பார்க்க போகிறோம். அடுத்த பேஜில் இதை நான் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் இதோட மதிப்பை எழுதிக்க போகிறோம். நீங்களாவே எழுதிக்கலாம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அதாவது அடுக்கில் 2 வர மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்த ஜி ஆஃப் எக்ஸ் அடுக்கில் 2 எழுதாமல் வேறு எக்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த ஹெச் ஆஃப் எக்ஸ் இங்கே ஏதாவது ஒரு எண்ணை எடுத்துக்கோங்க. நான் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். இடது பக்கத்தில் என்னது இருக்குது? எஃப் டாட் ஜி கூட்டல் ஹெச். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி எஃப் டாட்டுக்கு பதில் பிராக்கெட். இந்த பிராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் லாஸ்ட் என்னது இருக்கோ அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இங்கே ஜி இருக்குது, இதுக்கு பக்கத்தில் எக்ஸு. நடுவில் கூட்டல் ஹெச் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் எக்ஸு. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்னது? எக்ஸு கூட்டல் ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 1. அடுத்த வெளியே என்னது இருக்குது? எஃப். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் இங்கே என்னது இருக்குது? எக்ஸ் கூட்டல் 1. அப்போ இந்த சைடில் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் கூட்டல் 1 அப்படின்னு பிரதியிடலாம். எக்ஸ் கூட்டல் 1 ஸ்கொயர் இருக்குது, அதனால ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. எப்படி மாற்றணும்னா ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர்னு மாற்றிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ இருக்குது. அப்போ ஏயோட ப்ளஸில் அங்கே என்னது இருக்குது? எக்ஸு. அதனால ஏயோட மதிப்பு எக்ஸு. ஏக்கு பதில் எக்ஸ்ன்னு எழுதிருங்க. அடுத்த அடுக்கில் 2 கூட்டல் ஃபார்முலாவில் 2 ஏயோட மதிப்பு எக்ஸு. அப்போ இன்டூ எக்ஸ். அடுத்த பியோட ப்ளஸில் அங்கே என்னது இருக்குது? 1. அப்போ பிக்கு பதில் 1 கூட்டல் பிக்கு பதில் 1 அடுக்கில் 2. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் நம்பரை பெருக்குங்க, 2 1 பெருக்குனா 2. அடுத்த ஒரு எக்ஸு கூட்டல் 1 ஸ்கொயரோட மதிப்பு 1. இதை இப்போ சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். முதல் வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருந்து? எஃப் டாட் ஜி கூட்டல் எஃப் டாட் ஹெச். ஓகே, சால்வ் பண்ணலாம். எஃப் டாட்டுக்கு பதில் பிராக்கெட், அடுத்த ஜி இருக்குது, பக்கத்தில் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். கூட்டல் எஃப் இருக்குது, டாட்டுக்கு பதில் பிராக்கெட், ஹெச் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இனி எஃப் ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன எழுதணும்? எக்ஸ்ன்னு எழுதியிருந்தோம். அடுத்த கூட்டல் எஃப் இருக்குது, ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன எழுதணும்? 1ன்னு எழுதியிருந்தோம். இனி எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல். இனி பாருங்க, வெளியே எஃப் இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை பார்க்கணும். எக்ஸுக்கு பதில் இங்கே என்னது இருக்கு? 1 இருக்கு. அப்போ இந்த சைடு எக்ஸுக்கு பதில் 1ன்னு பிரதியிட போகிறோம். ஓகே, எக்ஸ் இருக்கு, அதுக்கு பதில் 1. அடுத்த ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளும் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். இனி எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 1 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 1 தான். இப்போ இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமமாக இல்லை, ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. அப்போ இதில் நடுவில் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கணும். எழுதியிருக்கேன் பாருங்க. தேர்ஃபோர் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து இப்படி எழுதிக்கிட்டு நம்ம என்ன நிரூபிக்கணுமோ அதை எழுதிக்கணும். ரெண்டுமே சமம் இல்லை, அதனால நாட் ஈக்குவல் டு இப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 12வது கொஸ்டின் பார்க்கலாம். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5 என வரையறுக்கப்படின் அது ஒரு இருபுற சார்பு என நிரூபித்து அதன் நேர்மாறு காண்க. நம்ம இப்போ இருபுற சார்புன்னு நிரூபிக்கணும், அப்புறம் நேர்மாறும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல் இருபுற சார்பு அப்படி நிரூபிக்கலாம். இருபுற சார்பு அப்படின்னா ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருக்கணும், மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கணும். இந்த ரெண்டுமே இருந்துன்னா அதுதான் இருபுற சார்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கொன்றான சார்பை நிரூபிக்கலாம். ஓகே, ஒன்றுக்கொண்டான சார்பு இதை எப்படி நிரூபிக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இந்த மாதிரி கொண்டு வரணும். சரிங்களா? ஓகே, இப்போ தந்திருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5. இனி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஒய்ன்னு எழுதிருங்க. ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். 3x - 5. அடுத்த எஃப் ஆஃப் ஒய் எக்ஸுக்கு பதில் ஒய் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதில் ஒய்னு பிரதியிட்டா போதும். பாருங்கள், 3 எக்ஸுக்கு பதில் ஒய். அடுத்த -5. இப்போ இந்த -5 இந்த -5 கேன்சல் ஆகிடும். ஏன்னா -5 சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா +5 தான் மாறும். அடுத்த -5 +5 கேன்சல் ஆகிடும். அதுக்கு நம்ம இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாக்கி என்னது இருக்குது? 3x = 3y. இனி இந்த 3 கேன்சல் ஆகிடும்.
பெருக்கல்ல இருக்கக்கூடியது இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ நம்ம இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம். இனி பாக்கி என்னது இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கொண்டு வந்துட்டோமா? அதனால் தேர்ஃபோர் எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். இப்படி எழுதிருங்க. இனி மேற்கோர்த்தல் சார்பு கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம் மேற்கோர்த்தல் சார்பு. இதை எப்படி நிரூபிக்க போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இப்படி நிரூபிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ தந்திருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சி இதில் பிரதியிட போகிறோம். பிரதியிடும் போது நம்மளுக்கு ஒய் அப்படின்னு வரணும். சரிங்களா? ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஒய்னு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஒய்னு எழுதிக்கலாம். இந்த சைடு 3x மைனஸ் 5 இருக்கு. இனி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வச்சுக்கிட்டு -5 இங்கே கொண்டு வந்துடலாம். ஒய் இருக்குது, -5 இங்கே வந்துன்னா +5. இனி அங்கே 3x இருக்கும். அடுத்த ஒய் கூட்டல் 5 3 பெருக்கல் இருக்குது, இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறும். இனி பாக்கி என்னது இருக்கும்? எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா ஒய் கூட்டல் 5/3. இப்போ இதை இதில் பிரதியிடணும். எக்ஸுக்கு பதில் பிரதியிடலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன இருக்குது? இதை எடுத்து எழுதிருங்க. ஒய் கூட்டல் 5/3. இனி என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் இது இருக்குது. சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு பதில் இதை பிரதியிட போகிறோம். பிரதியிடலாம். முதல் 3 இருக்குது, அடுத்த எக்ஸ் இருக்குது. எக்ஸுக்கு பதில் இதை எழுதிக்கோங்க. ஒய் கூட்டல் 5/3. அடுத்த -5. இப்போ பாருங்கள், இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்குது? ஒய் கூட்டல் 5 -5. இனி +5 -5 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கும்? ஒய் மட்டும் இருக்கும். இப்போ நம்ம ஒய் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆனது மேற்கோர்த்தல் சார்பு ஆகும் இப்படின்னு எழுதிருங்க. இப்போ ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருக்குது, மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆனது இருபுற சார்பு ஆகும் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம இருபுற சார்பு அப்படி நிரூபிச்சிட்டோம். இனி நம்ம நேர்மாறு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு நான் அம்புகுறி படம் வரைய போகிறேன். இங்கே எக்ஸ் வரும். சரிங்களா? இங்கே ஒய். இப்போ எக்ஸுக்கு பதில் எக்ஸோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். ஒய் கூட்டல் 5/3. இனி ஒய்க்கு பதில் ஒய்னே எழுதிக்கலாம். நேர்மாறு அப்படின்னா இங்கேருந்து இங்கே பார்க்கணும். இது சார்புனா இங்கேருந்து இங்கே பார்க்கணும். நேர்மாறுனா இங்கேருந்து இங்கே பார்க்கணும். இங்கே ஒய் இருக்குது, அதோட முன்பிம்பம் என்னது? ஒய் கூட்டல் 5/3 தான். ஓகே, இப்போ நம்ம நேர்மாறு எழுதிக்கலாம். நேர்மாறு அப்படின்னா எஃப் இன்வர்ஸ். சரிங்களா? இங்கே என்னது இருக்குது? ஒய். நேர்மாறுனா இங்கேருந்து இங்கே பார்க்கணும். அப்போ ஒய்யை ஃபஸ்ட் எழுதிருங்க. இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது இருக்குது? ஒய் கூட்டல் 5/3. நம்மளுக்கு கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதனால ஒய்க்கு பதில் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எஃப் இன்வர்ஸ் ஒய்க்கு பதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதில் எக்ஸ் அடுத்த கூட்டல் 5/3. இதுதான் இதோட நேர்மாறு. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 13வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மனிதனின் தசைகளின் எடை W ஆனது அவரது உடல் எடை எக்ஸின் சார்பாக அமைகிறது மற்றும் W ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0.35 × எக்ஸ் எனவும் குறிப்பிடப்படுகிறது எனில் இச்சார்பின் சார்பகத்தை தீர்மானிக்கவும். நம்ம இங்கே சார்பகம் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ தந்திருக்கக்கூடிய W ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 0.35 × எக்ஸ். எக்ஸ்னா உடல் எடை. இப்போ எக்ஸோட மதிப்பு இதில் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே மனிதனோட உடல் எடை குறை எண்ணா இருக்காது. குறை எண்ணனா மைனஸ் மதிப்பு வராது. அடுத்த 0வாகவும் இருக்காது. சரிங்களா? இப்போ நான் இங்கே 0 போட்டுக்கிட்டேன்னா மொத்தமாக 0 ஆகிடும். 0 வராது. அடுத்த மைனஸ் மதிப்பு பிரதியிட்டால் எனக்கு மைனஸ் மதிப்பு தான் கிடைக்கும். குறை எண்ணாகவும் இருக்காது. அதான் எழுதியிருக்கேன். மனிதனின் எடை குறையெண் மற்றும் பூஜ்ஜியமாக இருக்காது. மைனஸ் மதிப்பாகவும் இருக்காது, பூஜ்ஜியமும் வராது. சரிங்களா? அப்போ சார்பகம் எழுதிடலாமா? சார்பகம் எப்படி இருக்கும்னா எக்ஸோட மதிப்பு கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். அதாவது 0வை விடைக்கும் அதிகமாக இருக்கும். அதனால தான் கிரேட்டர் தேன். இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். 14வது கொஸ்டின் பார்க்கலாம். மேலிருந்து கீழே விழும் ஒரு பொருளின் உயரம் t நேரத்தை பொறுத்து சார்பாக S of t is equal to -16t² என அமைகிறது. இச்சார்பினை வரைபடமாக கொண்டு ஒன்றுக்கொன்றா என தீர்மானிக்கவும். அதாவது சார்பு கொடுத்துருக்காங்க, இதை வரைபடம் மூலம் ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். S of t is equal to -16t². இங்கே டீனா என்னது? நேரம். எப்போவுமே நேரம் நம்மளுக்கு மைனஸ் மதிப்பாக இருக்காது. 0லேருந்து தொடங்கும். அப்போ 0, 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டீக்கு பதில் ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு பிரதியிடலாம். t is equal to 0 எதுலனா இதில். அப்போ S of tக்கு பதில் 0. இனி -16, tக்கு பதில் 0, அடுத்த ஸ்கொயர். 0 ஸ்கொயரோட மதிப்பு 0. 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0. அப்போ இது என்ன ஆகிடும்? 0ன்னு ஆகிடும். இனிமேல் டீக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ S of tக்கு பதில் 1 is equal to -16, tக்கு பதில் 1 அடுத்த ஸ்கொயர்.
இனி -16 இன்டு 1 ஸ்கொயரோட மதிப்பு என்னது 1. 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே கிடைக்கும். அப்போ -16. இனி டீக்கு பதில் 2ன்னு பிரதியிடலாம். அப்போ t is equal to 2. அதனால் எஸ் ஆஃப் டீக்கு பதில் 2 is equal to -16. டீக்கு பதில் 2 அடுத்த ஸ்கொயர் -16 இன்டு 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. இப்போ பெருக்கலாமா? மைனஸ் அப்படியே வந்துடும். 4 6 24. அப்போ 4 பாக்கி 2. இனி 4 4 4 கூட 2 கூட்டினா 6. இனி டீக்கு பதில் 3ன்னு பிரதியிடலாம். அப்போ எஸ் ஆஃப் 3 -16 டீக்கு பதில் 3 அடுத்த ஸ்கொயர் is equal to -16 இன்டு 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. இனி மைனஸ் பெருக்கலாம். 6 9 54. அப்போ 4 பாக்கி 5. 9 9. 9க்கு கூட 5 கூட்டுனா 14. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் நிறைய கண்டுபிடிக்கலாம். நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சா போதும். இனி வரைபடம் வரையணும்னா அட்டவணை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். சரிங்களா? ஓகே, இங்கே டி வரும், இங்கே எஸ் ஆஃப் டி. ஃபஸ்ட்டு டீயோட மதிப்பு 0ன்னு பிரதிக்கிட்டா 0ன்னு கிடைக்குது. அதனால் 0, இங்கேயும் 0. 1ன்னு பிரதிக்கிட்டா -16. 1 இங்கே -16. 2ன்னு பிரதிக்கிட்டா -64. அப்போ 2 -64. 3ன்னு பிரதிக்கிட்டா -144. இப்போ இதை வச்சு நம்ம வரைபடம் வரைஞ்சிடலாம். இனி எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. அப்புறம் எக்ஸ் அச்சில் 1 2 3 இப்படி எழுதிருங்க. ஆனால் ஒய் அச்சில் 16ஓட மடங்கு எழுதணும். அதாவது 16வது வாய்ப்பாடு 16 32 48 இந்த மாதிரி. இங்கே அதிகமாக மைனஸ் இருக்குது, அதனால மைனஸ் வச்சு நான் நிறைய எழுதியிருக்கேன். இப்போ குறிக்கலாம். எக்ஸ் அச்சில் 0, ஒய் அச்சிலையும் 0. அப்போ 0 எங்கே வரும்? இங்கே தான் வரும். சரிங்களா? எழுதிருங்க 0,0. இனி எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் -16. எக்ஸ் அச்சில் 1 இங்கே இருக்குது, ஒய் அச்சில் -16 இங்கே இருக்குது. அப்போ இதில் வரும். ஓகே, எழுதிக்கலாம். 1, -16. அடுத்த எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் -64. எக்ஸ் அச்சில் 2 இங்கே இருக்குது, ஒய் அச்சில் -64 இங்கே இருக்குது. அப்போ 2க்கு நேராக -64க்கு நேராக இங்கே வரும். அப்போ எழுதிடலாம் 2, -64. அடுத்த எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் -144. எக்ஸ் அச்சில் 3 இங்கே இருக்குது, ஒய் அச்சில் -144 இங்கே இருக்கு. அப்போ இதுக்கு நேராக இங்கே வரும். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம் 3, -144. இப்போ நம்ம குறிச்சிட்டோம். இனி இந்த 4 புள்ளிகளை இணைக்கலாம். 4 புள்ளிகளை இணைச்சிட்டேன். இனி ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிடைமட்ட கோட்டு சோதனை செய்யணும். அதாவது எக்ஸ் அச்சுக்கு இணையாக இணைகோடு வரைய போகிறோம். வரையலாமா? பாருங்க, வரைஞ்சிக்கிறேன். வரையலாம். ஓகே, இப்போ இந்த கோடு இந்த வளைவரையில் ஒரே ஒரு புள்ளியில தான் வெட்டுது. பார்த்தீங்களா? வேண்டாம், அந்த புள்ளிக்கு பி அப்படி நேம் கொடுக்கலாம். நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. இந்த கிடைமட்ட கோடில் இந்த வளைவரை ஒரே ஒரு புள்ளியில வெட்டுச்சு அப்படின்னா அது ஒன்றுக்கொண்டான சார்பு. சரிங்களா? அப்போ எடுத்து எழுதிடலாம். கிடைமட்ட கோட்டு சோதனை. கிடைமட்ட கோடானது வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கிறது. எனவே எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு -16t² என்பது ஒன்றுக்கொண்டான சார்பு ஆகும். அதாவது இந்த கிடைமட்ட கோடு ஒரே ஒரு புள்ளியில சந்திக்குது, அதனால இது ஒன்றுக்கொண்டான சார்பு. சரிங்களா? இவ்வளவுதான் இந்த சம். 15வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வான்வழி பயண கட்டணமானது அடிப்படை வானூர்தி கட்டணம் C உடன் எரிபொருள் கூடுதல் கட்டணம் S உள்ளடக்கியது. C மற்றும் S ஆகிய இரண்டுமே வான் தொலைவு M ஆல் அமைகிறது. மேலும் C of M = 0.4 m கூட்டல் 50 மற்றும் S of M = 0.03 m எனில் வான் தொலைவு அளவு ரீதியாக ஒரு பயணச்சீட்டின் மொத்த கட்டணத்தினை எம்மின் சார்பாக எழுதுக. மேலும் 1600 வான் தொலைவு மைல்களுக்கான பயணச்சீட்டின் தொகையை காண்க. இப்போ நம்ம பயணச்சீட்டோட தொகை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பயண கட்டணம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னா, அடிப்படை கட்டணமும் அடுத்த எரிபொருள் பெட்ரோல் இதுக்கான கட்டணமும் இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் வான்வெளி பயண கட்டணம். அப்போ நான் C of M-ஐயும் S of M-ஐயும் கூட்டணும். கூட்டிக்கிட்டு நம்மளுக்கு கொஸ்டின்ல 1600 வான் தொலைவு மைல்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கனால எம்முக்கு பதில் 1600 அப்படின்னு பிரதியிடணும். ரொம்ப ஈஸி தான். இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். C of M என்ன கொடுத்துருக்காங்க? 0.4 m கூட்டல் 50. அடுத்த S of M என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.03 m. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கூட்டணும். C of M கூட்டல் S of M கூட்டலாமா? C of M ஓட மதிப்பு 0.4 m கூட்டல் 50. அடுத்த கூட்டல். இனி S of M ஓட மதிப்பு 0.03 m. இப்போ இந்த ரெண்டுல m இருக்கனால இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கூட்டலாம். கூட்டும்போது கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 0.4 எழுதிருங்க. இனி இந்த புள்ளியை இந்த புள்ளிக்கு நேரம் வைக்கணும்.
புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது 0, புள்ளிக்கு அடுத்த 0 3 இப்படி தான் நீங்கள் எழுதிக்கணும். கூட்டலாம் 3 4 0 கூட்டினா 4, புள்ளிக்கு நேர புள்ளி அடுத்த 0 என்ன கிடைக்குது 0.43. அடுத்த 2ல் m இருக்கனால mன்னு எழுதிக்கலாம். பாக்கி கூட்டல் 50. இனி எம்முக்கு பதில் நான் என்ன பிரதியிடணும் 1600ன்னு பிரதியிடணும். அப்போ m = 1600 என பிரதியிட. ஓகே பிரதியிடலாம். ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். 0.43 m கூட்டல் 50 = 0.43 எம்முக்கு பதில் 1600ன்னு பிரதியிடுங்க கூட்டல் 50. இனி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டே பெருக்கணும். நான் முதல் 43 16 பெருக்கலாம். 43 16 பெருக்குங்க. 6 3 18 அப்போ 8 பாக்கி 1 6 4 24 24 கூட 1 கூட்டினா 25 1 3 3 1 4 4 அப்போ 8 5 3 கூட்டினா 8 4 2 கூட்டினா 6 அப்போ என்ன கிடைக்குது 688. மறக்காமல் 2 0 போட்டுறணும் சரிங்களா. இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அடுத்த கூட்டல் 50. புள்ளிக்கு அடுத்த 0னா அந்த 0 வேண்டாம். இப்போ பாக்கி இருக்கக்கூடியதை கூட்டலாமா 8ஐயும் 0ஐயும் கூட்டினா 8 தான். அடுத்த 8 5 கூட்டினா 13 பாக்கி 1 இங்கே 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7. இப்போ என்ன கிடைக்குது 738 ரூபாயோட குறியீடை போட்டுருங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் 1600 வான் தொலைவு மைல்களுக்கான பயணச்சீட்டின் தொகை ரூபாய் 738 ஆகும். இவ்வளோ தான் இந்த சம். 16வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு விற்பனை பிரதிநிதியின் ஆண்டு வருமானத்தை குறிக்கும் சார்பு a of x = 30,000 கூட்டல் 0.04 × x. அதாவது விற்பனை பிரதிநிதியோட ஆண்டு வருமானத்தை சார்பில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே x என்பது அவர் விற்கும் பொருளின் விலை மதிப்பை ரூபாயாக குறிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய x அப்படின்னா ரூபாய். இனி விற்பனை துறையில் உள்ள அவர் மகனின் வருமானம் s of x = 25,000 கூட்டல் 0.05 × x என்னும் சார்பாக குறிக்கப்படுகிறது. இப்போ அவரோட மகனின் வருமானத்தை சார்பில் கொடுத்துருக்காங்க. எனில் a கூட்டல் s of x காண்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா a கூட்டல் s of x இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா a of x-ஐயும் s of x-ஐயும் கூட்டிட்டாலே போதும். இதோட மதிப்பு கிடைக்கும். மேலும் ரூபாய் 1,50,00,000 மதிப்புள்ள பொருட்களை அவர்கள் இருவரும் தனித்தனியே விற்றால் குடும்ப மொத்த வருமானத்தை கணக்கிடுக. இப்போ குடும்பத்தோட மொத்த வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு முன்னாடியே சொன்னேன். எஸ்னா என்னது ரூபாய். அப்போ a கூட்டல் s of x இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டு எக்ஸுடைய பிளேஸில் இதை பிரதியிட்டாலே போதும். நமக்கு குடும்பத்தோட மொத்த வருமானம் கிடைச்சிடும். ஓகே சால்வ் பண்ணலாம். முதல் தந்திருக்கக்கூடிய a of x s of x இதோட மதிப்பை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் a கூட்டல் s of x இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். எக்ஸை உள்ள கொண்டு பெருக்குங்க. ஏயையும் எக்ஸையும் பெருக்குனா a of x. அடுத்த நடுவில் கூட்டல் எஸ்ஐயும் எக்ஸையும் பெருக்குனா s of x கிடைக்கும். இப்போ மதிப்பை பிரதியிடலாம். a of xக்கு பதில் இதை எடுத்து எழுதிருங்க. 30,000 கூட்டல் 0.04 × x நடுவில் கூட்டல். இனி s of x இதோட மதிப்பு இங்கே இருக்குது. எடுத்து எழுதிருங்க. 25,000 கூட்டல் 0.05 × x. இனி 30,000ஐயும் 25,000ஐயும் கூட்டினா 55,000 அப்படின்னு கிடைக்கும். இனி இது 2லேயும் x இருக்குது. இதை கூட்டிடலாமா. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை ஃபஸ்ட்டு கூட்டுங்க. 0.04 இதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி இதை எழுதிக்கலாம். முதல் புள்ளிக்கு நேரம் புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்குது 0.5 புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது 0 கூட்டுங்க. 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9 0ஐயும் 0ஐயும் கூட்டினா 0 புள்ளிக்கு நேரம் புள்ளி 0ஐயும் 0ஐயும் கூட்டினா 0 அப்போ கூட்டினா என்ன கிடைக்குது 0.09. 2ல x இருக்கனால x எடுத்து எழுதிருங்க. இப்போ a கூட்டல் s of x இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி குடும்பத்தோட மொத்த வருமானம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு குடும்ப மொத்த வருமானம்னு எழுதிக்கலாம். = இப்போ இதை எடுத்து எழுதிருங்க. 55,000 கூட்டல் 0.09 × x. என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸுடைய பிளேஸில் என்ன பிரதியிடணும் 1,50,00,000 அதை எடுத்து எழுதிக்கலாம். x = 1,50,00,000 6 0 வரும் என பிரதியிட. ஓகே பிரதியிடலாமா. முதல் 55,000 கூட்டல் 0.09 எக்ஸுக்கு பதில் இதை எடுத்து எழுதிக்கலாம். 1 5 6 0 வரும். ஓகே எடுத்து எழுதிட்டேன். இனி 55,000 கூட்டல் முதல் 9ஐயும் 15ஐயும் பெருக்கலாம். 9 45 அப்போ 5 பாக்கி 4 9ஐயும் 1ஐயும் பெருக்குனா 9 9க்கு கூட 4 கூட்டினா 13. இனி இங்கே 6 0 இருக்குது. அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே எடுத்து எழுதிட்டேன். இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும். புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடியது 0. அப்போ அந்த 2 0 வேண்டாம். அப்போ என்ன எழுதிக்கலாம் 55,000 கூட்டல் இது அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 3 5
அதுக்கு பிறகு 4 0. இப்போ இதை ரெண்டையும் கூட்டலாம். எழுதிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்த இது 0 0 லாஸ்ட்லேருந்து தான் எழுதணும். கூட்டலாம். 0 0 கூட்டினா 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0. 5 0 கூட்டினா 5, 5 5 கூட்டினா 10. அப்போ 0 பாக்கி 1, 3 1 கூட்டினா 4. அடுத்த இந்த 1 எழுதிக்கலாம். இது 0 0 0. ஓகே, ரூபாயோட குறியீடை போட்டுருங்க. ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. குடும்ப மொத்த வருமானம் அப்படின்னு எழுதிக்கிட்டு கண்டுபிடிச்ச ஆன்சரை எடுத்து எழுதிருங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த சம். 17வது கொஸ்டின் பார்க்கலாம். அமெரிக்க டாலரை சிங்கப்பூர் டாலராக ஒரு குறிப்பிட்ட நாளில் பண மதிப்பு மாற்றம் செய்யும் சார்பு f(x) = 1.23 × x. அதாவது இப்போ அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் டாலராக மாற்றுறாங்க. அதோட சார்பு f(x) = 1.23 × x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கு எக்ஸ் என்பது அமெரிக்க டாலர்களின் எண்ணிக்கை. இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படின்னா அமெரிக்கன் டாலர்களோட எண்ணிக்கை. சரிங்களா? அதே நாளில் இந்திய ரூபாய்க்கு சிங்கப்பூர் டாலரை மாற்றும் சார்பு g(y) = 50.50 × y. இப்போ என்ன பண்ணுறாங்க? சிங்கப்பூர் டாலரை இந்திய ரூபாய்க்கு மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் டாலராக மாற்றுறாங்க. இனி சிங்கப்பூர் டாலரை இந்திய ரூபாய்க்கு மாற்றுறாங்க. இதோட சார்பையும் கொடுத்துட்டாங்க. இங்கு y என்பது சிங்கப்பூர் டாலர்களின் எண்ணிக்கை. இதில் இருக்கக்கூடிய y அப்படின்னா சிங்கப்பூர் டாலரோட எண்ணிக்கை. எக்ஸ்னா என்னது? அமெரிக்கன் டாலர்களின் எண்ணிக்கை. ஒய்னா சிங்கப்பூர் டாலர்களின் எண்ணிக்கை. இந்திய ரூபாயின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் நாணய பரிவர்த்தனை விகிதத்தை வழங்கும் சார்பினை எழுதுக. இப்போ இந்திய ரூபாயை மறுபடியும் அமெரிக்கன் டாலரை மாற்ற போறாங்க. அதோட சார்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்திய ரூபாயை அமெரிக்கன் டாலரை மாற்றணும். அப்போ இந்திய ரூபாயில் எங்கே என்னது இருக்கு? ஜி எழுதிருங்க. அடுத்த டாட். இங்கே அமெரிக்கன் டாலர். அப்போ இதுக்கு நேரம் இங்கே என்னது இருக்கு? எஃப். அப்போ எஃப்னு எழுதிருங்க. அமெரிக்க டாலர்களின் எண்ணிக்கைனா என்னது? எக்ஸ். இந்திய ரூபாயை தான் அமெரிக்கன் டாலரை மாற்றுறோம். அப்போ அமெரிக்க டாலர்களின் எண்ணிக்கைனா எக்ஸ். அதை இங்கே எடுத்து எழுதிருங்க. இப்போ சால்வ் பண்ணலாமா? ஜி டாட்டுக்கு பதில் பிராக்கெட் f(x)ஓட மதிப்பு என்னது? 1.23 × x. இனி வெளியே என்னது இருக்கு? ஜி. அப்போ g(y) பார்க்கணும். இங்கே ஜி இருக்கு. ஒய் இருக்கிற பிளேஸில் என்னது இருக்கு? 1.23 × x. அப்போ இதில் ஒய்க்கு பதில் அதை பிரதியிடணும். அதுக்கு முன்னாடி இதை எடுத்து எழுதிக்கலாம். 50.50. ஓகே, ஒய்க்கு பதில் இதை எடுத்து எழுதிருங்க. 1.23 × x. இப்போ பெருக்கலாமா? இங்கே பெருக்கிறேன். 50.50. அடுத்த 1.23. 3 0 பெருக்குனா 0. அடுத்த 3 5 15. 5 பாக்கி 1. 3 0 பெருக்குனா 0. 0க்கு கூட 1 கூட்டினா 1. 3 5 15. இனி ரெண்டாம் வாய்ப்பாடு. 2 0 பெருக்குனா 0. 2 10. அப்போ 0 பாக்கி 1. இனி 2 0 பெருக்குனா 0. 0க்கு கூட 1 கூட்டினா 1. இனி 2 10. அதுக்கு பிறகு 1ஆம் வாய்ப்பாடு. 1 0 பெருக்குனா 0. 4 5 5. 1 0 பெருக்குனா 0. 4 5 5. கூட்டலாமா? 0 அப்படியே வந்துடும். 5 இங்கே வந்து 1. 5 5 கூட்டினா 10. 10 கூட 1 கூட்டினா 11. அப்போ 1 பாக்கி 1. 1 1 கூட்டினா 2. 1 5 கூட்டினா 6. இப்போ பாருங்க, இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ மொத்தமாக 4 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4. அப்போ புள்ளி இங்கே வந்துடும். புள்ளி இருக்கும்போது லாஸ்ட் 0னா அந்த 0 வேண்டாம். அப்போ என்ன வரும்? 6 2 புள்ளி 1 1 5. இங்கே எக்ஸ் இருக்குது, அதை மறக்கக்கூடாது. இதுதான் இந்திய ரூபாயை அமெரிக்கன் டாலராக மாற்றக்கூடிய சார்பு. ஓகேங்களா? இவ்வளோ தான் அந்த சம். 18வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சிறிய உணவகத்தின் உரிமையாளர் ரூபாய் 100 செலவில் ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரிக்க முடியும். அதாவது ஒரு உணவை தயாரிக்க 100 ரூபா செலவாகுது. உணவு வகை பட்டியலின்படி அந்த உணவின் விலை எக்ஸ் என நிர்ணயித்தால் அந்நாளில் அவ்வுணவை பெறும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை d(x) = 200 - x என்ற சார்பாக அமைகிறது. அதாவது ஒரு உணவோட விலை எக்ஸான். அப்போ அந்நாளில் அவ்வுணவை பெறும் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை d(x) = 200 - xன்னு கொடுத்துருக்காங்க. அந்த உணவை பொறுத்து அவருடைய அன்றைய வருமானம், மொத்த செலவு மற்றும் லாபம் ஆகியவற்றை எக்ஸின் சார்பாக அமைக்கவும். அதாவது அவருடைய அன்றைய வருமானம், மொத்த செலவு, லாபம், இதை வந்து எக்ஸின் சார்பாக நம்ம அமைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வருமானம் கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரிக்க ஆகும் செலவு = ரூபாய் 100. உணவின் விலை ரூபாய் எக்ஸ். அடுத்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை d(x) = 200 - x. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? வருமானம் எழுதிக்கலாம். வருமானம் அப்படின்னாலே ரூபாயோட குறியீடு போடணும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையும் உணவின் விலையையும் பெருக்கணும். கரெக்டு தானே? இப்போ உணவோட விலை 10னா வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை 5. 10 5 பெருக்குனா 50. அதுதான் வருமானம். சரிங்களா? அப்போ வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 200 - x. இதை பிராக்கெட்டில் எழுதிடலாம்.
உணவின் விலை எக்ஸு. இப்போ வருமானம் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு பிறகு மொத்த செலவு கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம் மொத்த செலவு. இதுவும் ரூபாயோட குறியீடு. மொத்த செலவு அப்படின்னா அந்த உரிமையாளருக்கு உணவு தயாரிக்க ஆகும் மொத்த செலவு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே எதெல்லாம் பெருக்கணும்னா ஒரு உணவை தயாரிக்க ஆகும் செலவையும் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையும் பெருக்கணும். அப்பந்தான் அவருக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு தெரியும். சரிங்களா? அப்போ பாருங்க 100 இன்டு வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை 200 மைனஸ் எக்ஸு. இனி நம்ம லாபம் கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம் லாபம். லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும்? வருமானத்துல இருந்து செலவை கழிக்கணும். வருமானம் மைனஸ் செலவு. ஓகே, கண்டுபிடிக்கலாம். இங்கே ரூபாயோட குறியீடை போட்டுருங்க. வருமானம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 200 மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸு. வருமானத்தை எடுத்து எழுதிக்கிட்டேன், நடுவில் மைனஸ். இனி செலவு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே இருக்குது. இதையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. 100 இன்டூ 200 மைனஸ் எக்ஸு. இப்போ கொஸ்டினில் கேட்டால் 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 19வது கொஸ்டின் பார்க்கலாம். ஃபாரன்ஹீட்டிலிருந்து செல்சியஸ் வெப்பநிலைக்கு மாற்றும் சார்பு y = 5x / 9 மைனஸ் 160 / 9 எனில் ஒய்யின் நேர்மாறு சார்பினை காண்க. நேர்மாறு சார்பும் ஒரு சார்பு எனவும் காண்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒய்யோட நேர்மாறு சார்பை கண்டுபிடிக்கணும். அடுத்த நம்ம கண்டுபிடிச்ச சார்பு ஒரு சார்பு அப்படின்னு நிரூபிக்கணும். சரிங்களா? ஓகே, முதல் ஒய்யின் நேர்மாறு சார்பை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இதை எடுத்து எழுதிக்கலாம். y = 5x / 9 மைனஸ் 160 / 9. இப்போ x = அப்படின்னு கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி y = இப்போ பகுதி சேமா இருக்கா? அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 5x நடுவில் மைனஸ் இந்த சைடு 160. இனி வகுத்தில் இருக்கக்கூடிய 9 அங்கே போச்சுன்னா பெருக்கலாம் மாறும். அப்போது 9 இன்ட்டு ஒய்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இனி இங்கே என்னது இருக்கும்? 5x மைனஸ் 160. இந்த சைடு 9y மைனஸ் 160 இங்கே வந்துன்னா ப்ளஸ் 160. அங்கே இனி 5 இன்ட்டு எக்ஸ் மட்டும் இருக்கும். இனி என்ன பண்ணலாம்? 9y கூட்டல் 160. எக்ஸ் தான் தேவை, அதை மட்டும் வச்சுக்கிட்டு 5 வந்து பெருக்கல் இருக்குது, இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ டிவைடருக்கு கீழே 5ன்னு எழுதிருங்க. அந்த சைடு எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 5 வந்து இந்த ரெண்டுக்குமே பொதுவு. அப்போ தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? 9y / 5 நடுவில் கூட்டல். இனி 160 / 5 அந்த சைடு எக்ஸ். இப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 4 5 5 3 5 15. பாக்கி ஒன்றா, இது இப்போ 10 ஆகிடும். இனி 5 10. அப்போ எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸை இந்த பக்கமும் இதை அந்த பக்கமும் கொண்டு போயிடலாம். அப்படி மாற்றி எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. இந்த சைடு 9y / 5 நடுவில் கூட்டல். இங்கே 32 மட்டும் இருக்குது. இப்போ நம்ம x = கொண்டு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட நேர்மாறு சார்பு. எப்படி எழுதிக்கலாம்னா, நேர்மாறு சார்புனாலே எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். இங்கே எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டனால ஒய்க்கு பதில் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். எழுதிக்கிறேன் பாருங்கள். 9 ஒய்க்கு பதில் எக்ஸ். கீழே 5 இருக்குது, இந்த சைடு 32. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இந்த சார்பு ஒரு சார்பான்னு கேட்குறாங்க. ஓகே, இனிமேல் அதை சால்வ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸுடைய பிளேஸில் நான் ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு பிரதியிட போகிறேன். பாருங்கள், 9 எக்ஸுக்கு பதில் என்ன பிரதியிடலாம்? 0. கீழே 5 இருக்குது, அந்த சைடு கூட்டல் 32. இனி 9 0 இருக்குன்னா 0, மேலே 0னா மொத்தமும் 0 ஆகிடும். அப்போ 0 கூட்டல் இந்த சைடு 32. 0வை 32 கூட்டினா என்ன கிடைக்கும்? 32 தான் கிடைக்கும். இனி எக்ஸுக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ 9 எக்ஸுக்கு பதில் 1 கீழே 5 இருக்குது கூட்டல் 32. 9ஐயும் 1ஐயும் பெருக்குன்னா 9, கீழே 5 இருக்குது கூட்டல் 32. இப்போ 9 5ஆல் வகுக்கலாம். அப்போ 9 கீழே இருக்கக்கூடிய 5 வெளியே வந்துடும். 9ல் 5 ஒரு வாட்டி தான், 4 5 5 கழிச்சு என்ன கிடைக்கும்? 4. இனி இறக்க எதுவுமே இல்லை, அதில் புள்ளி வச்சுட்டு 0 இறக்கிடலாம். 40ல் 5 8 வாட்டி இருக்குது, 8 5 40 கழிச்சா 0. இப்போ ஈவ் என்ன கிடைக்குது? 1.8. அடுத்த கூட்டல் 32. இப்போ இதை கூட்டலாம். 1ஐயும் 32ஐயும் கூட்டினா 33. அடுத்த புள்ளிக்கு அடுத்த 8. இதை எடுத்து எழுதிருங்க. இனி எக்ஸுக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ 9 எக்ஸுக்கு பதில் 2 கீழே 5 இருக்குது கூட்டல் 32. 9ஐயும் 2ஐயும் பெருக்குன்னா 18, கீழே 5 கூட்டல் 32. இப்போ 18 5ஆல் வகுக்க போகிறேன். அப்போ 18 கீழே இருக்கக்கூடிய 5 வெளியே. 18ல் 5 3 வாட்டி இருக்குது, 5 3 15 கழிச்சா 3 கிடைக்கும். இனி புள்ளி வச்சுட்டு 0 இறக்கிடலாம். 30ல் 5 6 வாட்டி, 6 5 30 கழிச்சா 0. அப்போ ஈவ் என்ன கிடைக்குது? 3.6 கூட்டல் இந்த 32. இப்போ 32ஐயும் 3ஐயும் கூட்டினா 35. அடுத்த 0.6. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பிரதியிடலாம். சரிங்களா? இப்போ நான் அம்புகுறி படம் வரைய போகிறேன். எழுதிக்கிறேன் அம்புகுறி படம். ஓகே, இந்த சைடு எக்ஸு. எக்ஸுக்கு என்னெல்லாம் மதிப்பு பிரதியிட்டிருக்கோம்? 0 1 2 இப்படி நிறைய பிரதியிடலாம். அடுத்த இங்கே என்ன சமன்பாடு? எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு எழுதிக்கலாம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு.
என்னெல்லாம் கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு 32 கிடச்சி, அடுத்த 33.8, அதுக்கு பிறகு 35.6, இப்படி நிறைய கிடைக்கும். இப்போ பாருங்கள், 0ன்னு பிரதியிட்டா 32 கிடைக்குது. அப்போ இங்கே 0, இங்கே 32. 1ன்னு பிரதியிட்டா 33.8, அடுத்த 2ன்னு பிரதியிட்டா 35.6. இந்த மாதிரி எக்ஸுக்கு பதில் என்ன மதிப்பு பிரதியிட்டாலும் அங்கே வேற வேற மதிப்பு தான் கிடைக்கும். சரிங்களா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே ஒரே ஒரு பிம்பம் தான் இருக்குது. 0க்கு 32 மட்டும்தான் பிம்பம், 1க்கு 33.8 தான் பிம்பம், 2க்கு 35.6 தான் பிம்பம். சரிங்களா? எக்ஸுக்கு பதில் நீங்கள் என்ன மதிப்பு பிரதியிட்டாலும் வெவ்வேறான மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ இது என்னது? சார்பு. இந்த மாதிரி எழுதிருங்க. சார்பகத்தில் உள்ள எல்லா உறுப்பிற்கும் துணை சார்பகத்தில் ஒரே ஒரு பிம்பம் உள்ளது. எனவே f இன்வர்ஸ் ஆஃப் x ஒரு சார்பு ஆகும். சார்பகம்னா இது, துணை சார்பகம்னா இது. சரிங்களா? சார்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் வெவ்வேறான பிம்பம் இங்கே இருக்கு. அப்ப இது ஒரு சார்பு அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இவ்வளவு அந்த சம். 20வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சாதாரண சங்கேத மொழியில் ஓர் உருவினை மாற்றியமைக்க எண்ணால் எழுத பயன்படுத்தப்படும் சார்பு f of x equal to 3x minus 4. இச்சார்பின் நேர்மாறினையும் அந்நேர்மாறு ஒரு சார்பு என்பதையும் காண்க. இதுவும் போன சம் மாதிரி தான். இங்கே f of x கொடுத்துருக்காங்க, இதோட நேர்மாறை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்த கண்டுபிடிச்ச நேர்மாறு சார்பு அப்படிங்கிறதை நம்ம நிரூபிக்கணும். அவை y equal to x என்ற நேர்கோட்டில் சமச்சீர் உடையது என்பதை வரைந்து காண்க. இங்க நம்மளுக்கு வரைபடமும் வரையணும். சரிங்களா? அதாவது y equal to x என்ற நேர்கோட்டில் f of xும் இதோட நேர்மாறு ரெண்டுமே சமச்சீர் அப்படிங்கிறத வரைபடத்துல வரைஞ்சி நிரூபிக்கணும். சரிங்களா? ஓகே, முதல் இதோட நேர்மாறு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அதை எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to 3x minus 4. இப்போ f of x ஒய்னு எடுத்து எழுதிக்கலாமா? இந்த சைடு 3x minus 4. இதோட நேர்மாறு கண்டுபிடிக்கணும்னா x equal to அப்படின்னு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? y minus 4 இங்கே வந்தனா +4. இனி அங்கே 3x மட்டும் இருக்கும். இப்போ y கூட்டல் 4, 3 பெருக்கல் இருக்கு, இங்கே வந்து வகுத்தல் ஆகிடுமா? அப்போ டிவைடருக்கு கீழே 3, இனி அங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ நேர்மாறு எழுதிக்கலாம். நேர்மாறு அப்படின்னா f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். இங்கே எக்ஸ் எழுதியிருக்கனால ஒய்க்கு பதில் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் கூட்டல் 4/3. இப்போ நம்ம நேர்மாறு கண்டுபிடிச்சிட்டோம். இனி இந்த நேர்மாறு சார்பு அப்படிங்கிறத நிரூபிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? x equal to 0 அப்படின்னு பிரதியிடலாம். பாருங்க, எக்ஸுக்கு பதில் 0 கூட்டல் 4 கீழே 3. 0வே 4ஐயும் கூட்டினா 4 தான், கீழே 3. இதை நீங்க வகுக்கலாம், இல்லாட்டா இப்படியே இருக்கட்டு. இனி எக்ஸுக்கு பதில் 1ன்னு பிரதியிடலாமா? அப்போ எக்ஸுக்கு பதில் 1 கூட்டல் 4 கீழே 3. 1 4ஐயும் கூட்டினா 5 கீழே 3. இதுக்கு பிறகு x equal to 2ன்னு பிரதியிடலாம். ஓகே, 2, எக்ஸுக்கு பதில் 2, 4 கீழே 3. 4 2ஐயும் கூட்டினா 6 கீழே 3. கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 ஈர் 3 6. அப்போ என்ன வந்திருக்கு? 2. இந்த மாதிரி நீங்கள் நிறைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். நம்ம இங்கே ஒரு 3 கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம அம்புகுறி படம் வரையலாம். இந்த சைடு எக்ஸ். சரிங்களா? எக்ஸ் என்னெல்லாம் பிரதியிட்டோம்? 0 1 2 இந்த மாதிரி நிறைய பிரதியிடலாம். அடுத்த இந்த சைடு f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னெல்லாம் கிடச்சிருக்கு? 4/3, அடுத்த 5/3, அடுத்த 2, இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க, 0ன்னு பிரதியிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4/3. 1ன்னு பிரதியிட்டா 5/3. 2ன்னு பிரதியிட்டா 2 தான் கிடைக்குது. அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே தனித்தனியான பிம்பம் இருக்கு. 0க்கு 4/3 மட்டும், 1க்கு 5/3 மட்டும், 2க்கு 2 மட்டும். இந்த மாதிரி எக்ஸுக்கு பதில் நீங்க எந்த மதிப்பு பிரதியிட்டாலும் வெவ்வேறான ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ இது என்னது? சார்பு. அப்போ இப்படி எடுத்து எழுதிருங்க. therefore சார்பகத்தில் உள்ள எல்லா உறுப்பிற்கும் துணை சார்பகத்தில் ஒரே ஒரு பிம்பம் உள்ளது. எனவே f இன்வர்ஸ் ஆஃப் x ஒரு சார்பு ஆகும். இது சார்பகம், இது துணை சார்பகம். இங்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் வெவ்வேறான பிம்பம் இருக்கு. அதனால இது என்னது? சார்பு. இனி நம்ம வரைபடம் வரையணும். சரிங்களா? வரைபடம் வரையணும்னா 3 அட்டவணையை நம்ம வரைஞ்சிக்க போறோம். ஃபர்ஸ்ட் y equal to x என்ற நேர்கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்னது? yயும் xும் என்னது? சமம். அப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு அட்டவணை. இதில் வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், இதில் வந்து ஒய். எக்ஸ் வந்து 0வா இருந்ததுன்னா ஒய்யும் என்னது? 0. அதுதான் y equal to x. இனி எக்ஸோட மதிப்பு 1னா ஒய்யோட மதிப்பு 1. எக்ஸோட மதிப்பு 2னா ஒய்யோட மதிப்பு 2. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் அட்டவணை. பேனை மேலே எழுதிக்கலாம் y equal to x. இனி பாருங்க, நம்மளுக்கு f of x equal to 3x minus 4ன்னு கொடுத்துருக்காங்க. இனி அதை எழுதிக்க போகிறோம். f of x equal to 3x minus 4. இப்போ எக்ஸுக்கு பதில் நான் 0 அப்படின்னு பிரதியிட போகிறேன். f of xக்கு பதில் 0 is equal to 3 into xக்கு பதில் 0 minus 4. 3ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. அடுத்த minus 4. இப்போ என்ன வரும்? minus 4 தான் வரும். இனி xக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாமா? அப்போ f of 1 is equal to 3 into xக்கு பதில் 1 minus 4.
3ஐயும் 1ஐயும் பெருக்குனா 3. அடுத்த -4. இப்போ -4 கழிங்க. 4லேருந்து 3 கழிச்சா 1. பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு மைனஸ். இனி எக்ஸுக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். f of 2 is equal to 3 இன்டூ எக்ஸுக்கு பதில் 2 -4. 3 2 6 -4 கழிச்சா 2 கிடைக்கும். இந்த மாதிரி 3 கண்டுபிடிச்சா போதும். இப்போ பாருங்க, இங்க வந்து x, இங்க வந்து f of x. அப்ப xக்கு 0ன்னு பிரதியிட்டா என்ன கிடைக்குது? -4. 1ன்னு பிரதியிட்டா -1 கிடைக்குது. 2ன்னு பிரதியிட்டா 2 தான் கிடைக்குது. இது ரெண்டாவது அட்டவணை. இனி இதோட நேர்மாறு f inverse of x equal to x கூட்டல் 4 divided by 3. இதை எடுத்து எழுதிக்கலாம். f inverse of x equal to x கூட்டல் 4 divided by 3. இப்போ பாருங்க, இதோட நேர்மாறு தானே இது. அப்ப நான் எக்ஸுக்கு பதில் -4ன்னு பிரதியிட்டா 0 கிடைக்கும். கீழே உள்ளதை பிரதியிட்டா மேல உள்ளது கிடைக்கும். சரிங்களா? அப்ப எழுதிக்கலாம். x இங்க வந்து f inverse of x. அப்போ -4ன்னு பிரதியிட்டா 0ன்னு கிடைக்கும். -1ன்னு பிரதியிட்டா 1 கிடைக்கும். 2ன்னு பிரதியிட்டா 2 தான் கிடைக்கும். இது மூணாவது அட்டவணை. இனி x அச்சு y அச்சு இப்படி வரைஞ்சிருங்க. இதுலேயும் 1 2 3, இங்கேயும் 1 2 3. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அட்டவணையில் பாருங்க, 0க்கு 0 தான். x அச்சில் 0னா y அச்சுலையும் 0. அப்போ இங்கே தான் வரும். குறிச்சிக்கிட்டு எழுதிருங்க 0,0. இனி x அச்சில் 1னா y அச்சில் என்னது? 1. அப்போ x அச்சில் 1 இங்கே இருக்குது, y அச்சில் 1 இங்கே இருக்குது. அப்போ 1க்கு நேராக இந்த 1க்கு நேராக. அப்போ புள்ளி இங்கே வரும். எழுதிருங்க 1,1. இனி x அச்சில் 2னா y அச்சில் என்னது? 2 தான். அப்போ 2 இங்கே இருக்குது, இங்கே 2. அப்போ 2க்கு நேராக 2க்கு நேராக. அப்போ புள்ளி எங்கே வரும்? இங்கே வரும். சரிங்களா? எழுதிருங்க 2,2. இப்போ நம்ம இந்த 3 புள்ளியை இணைக்கலாம். இணைச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இணைச்சு ஒரு நேர்கோடு வரையணும். அடுத்து இங்கே ஒரு அம்புகுறி, இங்கே ஒரு அம்புகுறி. இது வந்து y is equal to x என்கிற நேர்கோடு. அதுக்கு பிறகு ரெண்டாவது அட்டவணை. x அச்சில் 0னா y அச்சில் என்னது? -4. x அச்சில் 0 இங்கே இருக்குது, y அச்சில் -4 இங்கே இருக்குது. அப்போ இதில் வரும். எழுதிருங்க 0,-4. இனி x அச்சில் 1னா y அச்சில் -1. x அச்சில் 1 இங்கே இருக்குது, y அச்சில் -1 இங்கே இருக்குது. அப்போ 1க்கு நேராக -1க்கு நேராக புள்ளி இங்கே வரும். எழுதிருங்க 1,-1. இனி x அச்சில் 2னா y அச்சில் 2. x அச்சில் 2 இங்கே இருக்குது, y அச்சில் 2 இங்கே இருக்குது. அப்போ 2க்கு நேராக 2க்கு நேராக ஆல்ரெடி நம்ம குறிச்சிருக்கோம். அப்போ இதை குறிச்சிக்க வேண்டாம். இப்போ இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த 3 இணைக்கலாம். இணைக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இணைச்சிடுங்க. இங்கே ஒரு அம்புகுறி, அடுத்த இங்கே ஒரு அம்புகுறி. இது வந்து f of x. இனி மூணாவது அட்டவணை. x அச்சில் -4னா y அச்சில் 0. x அச்சில் -4 இங்கே இருக்குது, y அச்சில் 0 இங்கே. அப்போ இதில் தான் நீங்கள் குறிக்கணும். எழுதிக்கலாம் -4,0. இனி x அச்சில் -1, y அச்சில் 1. x அச்சில் -1 இங்கே இருக்குது, y அச்சில் 1 இங்கே இருக்குது. அப்போ -1 1 இங்கே வரும் புள்ளி. எழுதிருங்க -1,1. அடுத்து x அச்சில் 2, y அச்சில் 2. அது நம்ம குறிச்சிட்டோம். இப்போ இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த 3 இணைக்கலாம். இணைக்கிறேன் பாருங்க. ஓகே, இணைச்சிட்டேன். இங்கே அம்புகுறி, இங்கே அம்புகுறி. இது வந்து f inverse of x. கொஸ்டின்ல சமச்சீர் அப்படி நிரூபிக்க கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது இப்போ பாருங்க, y is equal to x. இதை வந்து கண்ணாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த கண்ணாடி, இந்த கோட்டுக்கு முன்னாடி என்னது இருக்குது? இது. சரிங்களா? இதோட பிம்பம் தான் இந்த சைடு தெரியுது. இப்படி தெரியுது. இப்படி தெரிகிறது பிம்பமாக இந்த பக்கம் மாறி தெரியுது. இப்படி தெரிஞ்சுன்னா அது என்னது? சமச்சீர். உங்கள் புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து கண்ணாடி. இந்த கோடை கண்ணாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வளைவரை இதோட பிம்பம் இங்கே தெரியுது. இப்படி இருக்கிறது இப்படி மாறி தெரியுது. சரிங்களா? அப்போ இது என்னது? சமச்சீர். பாருங்க, கொடுக்கப்பட்ட வரைபடம் Fக்கு L என்ற கோட்டின் மீதான பிரதிபலிப்பு F' என்பது L-ஐ பொறுத்து Fக்கு சமச்சீராக அமையும் வரைபடம் ஆகும். சமச்சீர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதோட பிம்பம் இங்கே தெரிஞ்சுன்னா அது என்னது? சமச்சீர். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க. இது வந்து கண்ணாடி, இந்த வளைவரை பிம்பமா இங்க தெரியுது. அப்ப இது என்னது? சமச்சீர். அப்ப எடுத்து எழுதிருங்க. therefore வரைபடத்தில் இருந்து y is equal to x என்ற நேர்கோட்டில் f of x மற்றும் f inverse of x ஆகியவை சமச்சீர் உடையதாகும். அப்படி நம்ம நிரூபிச்சிட்டோம். இவ்வளவுதான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.